வணக்கம் மக்களே, என்னுடைய ரிலாக்ஸ் வித் சித்து இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னைக்கு கேட்க போகிறது நித்யா இல்லை தென்றலா கதையோட 21வது அத்தியாயத்தில் நம்ம வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறோம். என்னுடைய இந்த கதையை முழுசாக கேளுங்க. இதில் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய முத்தான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் தான் அடுத்த அத்தியாயம் எழுத என்னை உந்தித்தள்ளும், எனக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 21. ராகவனின் அம்மா ராகவனுக்கு 10 வயது இருக்கும்போதே அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். அதன் பிறகு ராகவன் வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது. 10 வயதில் ஓட ஆரம்பித்தவன் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிறான். 15 வருடங்களுக்கு பிறகு ராகவன் வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிறான். 15 தோசைகளை சுட்டு வைத்திருந்தால் மது. அதையெல்லாம் 1, 2, 3 என்று வரிசையாக சாப்பிட்டு முடித்தவனை வாசு, சஞ்சய், சீதா, மது, திவ்யா, அஞ்சலி என எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க சஞ்சய், சீதா, வாசுவிற்கு மட்டும் மனம் கனத்து போனது. கண்களில் நீர் கோர்த்து விட்டது. காரணம், ராகவனின் வாழ்க்கையை படித்தவர்கள் அவர்கள் மூவர் மட்டும்தான். சாப்பிட்டு முடித்த ராகவன் கை கழுவ எல அந்த இடமே அமைதியாய் இருப்பதை பார்த்துவிட்டு, வாட், என்னாச்சு என்று ராகவன் கேட்க, ஒன்றும் இல்லை மச்சான், மீட்டிங்க்கு டைம் ஆச்சு என்று வாசு சொல்ல, கை கடிகாரத்தை பார்த்தவன், ஆமாடா கமான் சீக்கிரம் என்று சொன்னபடியே ராகவன் கை கழுவ போக கூடவே சென்றாள் மது. கை கழுவி விட்டு ராகவன் திரும்ப அவன் கைகளை துடைக்க டவலோடு நின்றிருந்தாள் மது. அவளை விழுங்கும் பார்வை பார்த்தவன் அவள் கையில் இருந்த டவலை விட்டுவிட்டு அவள் சல்வாரின் துப்பட்டாவில் கைகளை துடைக்க, ஐயோ என் துப்பட்டா என்று மது சொல்ல, சோ வாட் என்று அவன் கேட்க, ஒன்னில்ல என்றாள் மது. வாசு, சஞ்சய், ராகவன் மூவரும் ஹாலில் நின்றிருக்க அவர்களோடு அஞ்சலியும் திவ்யாவும் ரைட்டிங் பேப்பரோடு நின்றிருந்தார்கள். மீட்டிங் தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சா? 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட டெண்டர் எடுக்க கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே, ரெடி பண்ணியாச்சா என்று ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் கண்களை பதித்தவாறே ராகவன் கேட்க, எல்லாம் ரெடி பாஸ் என்றான் வாசு. ஓகே லெட்ஸ் கோ என்று ராகவன் எழ சஞ்சய், வாசு, திவ்யா, அஞ்சலி எல்லோரும் ராகவன் பின்னே செல்ல 4 அடி எடுத்து வைத்த ராகவன் நின்று திரும்ப, திவ்யா ஓ ஃப்ரெண்ட் எங்க, அவளையும் வர சொல்லு என்று ராகவன் சொல்ல புரியாமல் விழித்தாள் மது. இவர்களின் அருகில் வந்த மது திவ்யாவிடம், எங்கடி போறீங்க என்று கேட்க, படிப்பு முடிஞ்சிருச்சு, அதான் 6 months அண்ணனோட ஆஃபீஸில் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் வேலை போட்டு தரேன்னு அண்ணா சொல்லியிருக்காங்க என்று திவ்யா சிரித்தபடியே சொல்ல, ஏண்டி என்கிட்ட இதை சொல்லவே இல்லை என்று மது கேட்க, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் என்று திவ்யா கூறினாள். இன்னும் 6 months இருக்கு ஹையர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண, ஸோ நீயும் ஜாயின் பண்ண இவங்க டீமில் என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நோட் பேடையும் பேனாவையும் அஞ்சலி மது கையில் வைக்க, ஹே இன்னும் 6 months ஜாலியாக ஒன்றா இருக்கலாம் என்று அஞ்சலி சொல்ல, ஜாலியாக நீங்கள் பார்க்கத்தானே போகிறேன், போக போகத்தானே உங்களுக்கு தெரியும் என்றான் வாசு அவர்களை பார்த்து. இதை கேட்ட அஞ்சலியும் திவ்யா மதுவும் திருவென முழிக்க, வாட் ஹேப்பன் கைஸ், கிளம்புங்க என்று ராகவன் சொல்ல, போலாம் பஸ் என்றான் வாசு. வாசு, சஞ்சய், ராகவன் மூவரும் ஒரு காரில் ஏற திவ்யா, மது, அஞ்சலி மூவரும் வேறு ஒரு காரில் ஏறிக்கொண்டனர். அடுத்த 45 நிமிடங்களில் ராகவனின் ஐடி நிறுவனமும் வந்துவிட ராகவன் காரிலிருந்து இறங்கியவன், சஞ்சய் ட்ரெயின் த கேர்ள்ஸ், அவங்க உங்கூடையே இருக்கட்டும், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடு, அண்ட் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கொடு, அவங்க இனி பொறுப்பு என்று சஞ்சயிடம் சொல்லிவிட்டு வாசுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டான்.
ராகவன். பெண்கள் வந்த காரும் ஐடி நிறுவனத்தின் வளாகத்தை வந்து அடைந்து விட்டது. திவ்யா, அஞ்சலி முதலில் இறங்க, கடைசியா இறங்கினாள் மது. ராகவனின் அந்த ஐடி நிறுவனம் 30 மாடி கட்டிடம். பார்க்கவே பிரம்மாண்டமாய் இருந்தது. அண்ணாந்து அதனை அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தனர் அந்த 3 பெண்களும். அந்த கட்டிடத்தை பார்த்துவிட்டு, அப்போடி எவ்வளோ பெரிய கட்டிடம் என்று அஞ்சலி சொல்ல, ஆமோடி ரொம்ப பெருசுதான் என்றாள் திவ்யா. அதற்குள் அங்கு வந்த சஞ்சய், கேர்ள்ஸ் எங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி, உள்ள போக வேண்டாமா என்று கேட்க, நாங்கள் போய்க்கிறோம் சார் என்றாள் திவ்யா. கமகை என்றான் சஞ்சய். நாங்கள் போய்க்கிறோன்னு சொன்னேன் சார், காதில் வில்லலையா என்று திவ்யா கேட்க, உங்கள் 3 பேருக்கும் 6 months நான் தான் ட்ரெயினர், ஸோ டூ வாட் ஐ சே என்று சஞ்சய் சொல்ல, அஞ்சலிக்கும் மதுவுக்கும் அது அதிர்ச்சியாக இல்லை. ஆனால் திவ்யா அதை கேட்டு சற்று அதிர்ந்துதான் போனாள். போயும் இவனா நமக்கு ட்ரெயினி, என்ன பாடுபடுத்த போறானோ என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டாள் திவ்யா. சஞ்சயோடு பெண்கள் 3 நடந்தனர். அந்த அலுவலகத்திற்குள் வருவதற்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தது வாசலிற்கும் அலுவலகத்திற்கும். அப்பா காலெல்லாம் வலிக்குது என்று திவ்யா சொல்ல, இதுக்கேவா என்றான் சஞ்சய். அப்புறம் வாசலுக்கும் ஆஃபீஸ்க்கும் இடையில இவ்வளோ தூரம் இருந்தா எப்படி என்று திவ்யா கேட்க, அது அப்படித்தான் என்று சஞ்சய் சொல்ல, ஹே பிசாமி இருடி என்றாள் மது. 3 பெண்களையும் அழைத்து சென்ற சஞ்சய் ராகவனின் அறைக்கு வெளியே அவர்களை அமர வைத்துவிட்டு ராகவனின் அறைக்குள் சென்று விட்டான். சற்று நேரத்திற்கு பிறகு சஞ்சயோடு வாசுவும் அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தவன் இந்த 3 பெண்களையும் பார்த்துவிட்டு, திவ்யா அண்ட் அஞ்சலி 2 பேரும் சஞ்சய் கூட போங்க. நீங்கள் இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். கம்பெனிக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க்கர்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னைக்கு, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை என்று வாசு சொல்ல, சரி என்று தலையசைத்தனர் 2 பெண்களும். மதுவை பார்த்த வாசு, மது நீங்கள் இன்னைக்கு என் கூட பாஸ் கூட கிளைண்ட்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கிளைண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம எப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். 3 பேரும் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு சஞ்சய் கிட்ட உங்கள் அனலைஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுங்க என்று வாசு சொல்ல, மதுவோடு சேர்ந்து மற்ற 2 பெண்களும் மறுபடியும் தலையசைத்தனர். ஓகே, ஆல் தி பெஸ்ட் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து நகர, சஞ்சய் மதுவிடம், அண்ணி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, அண்ணா உங்களை கூப்பிடுவாங்க என்றவன் திவ்யாவையும் அஞ்சலியையும் அழைத்து கொண்டு ஊழியர்கள் வேலை செய்யும் அறைக்கு சென்றான். ராகவனோடு மீட்டிங் அட்டென்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் பதற்றம் தொற்றிக் கொண்டது ராதாவிற்கு. ராகவன் அறையின் எதிரே இருந்த இருக்கையில்தான் மது அமர்ந்திருந்தாள். வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே நடப்பது அப்படியே தெரியும். 1 வே மிரரை தன்னுடைய அறையின் முன்னே பதித்திருந்தான் ராகவன். தன் அறையின் முன்னே பதட்டத்தோடு அமர்ந்திருந்த மதுவை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் அறையின் உள்ளே இருந்து ராகவன். மது தன்னை சுற்றியிருந்த இடங்களில் தன் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தவள் ராகவனின் அறைக்கு முன்னே இருந்த பெயர் பலகையை பார்த்தாள். ராகவன் ருத்ரமூர்த்தி என்று எழுதின சாதாரண பெயர் பலகைதான். ஆனால் அந்த பெயரில் எவ்வளவு கம்பீரம் இருக்கிறது என்பதை நினைத்து பெருமூச்சு விட்டவள் அந்த பெயர் பலகையின் அருகே சென்று அந்த பெயர் பலகையை தொட்டு பார்த்தாள். லேசான புன்முறுவல் அவள் இதழோரம். அறையின் உள்ளிருந்து மதுவின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்தவாறே அமர்ந்திருந்தான் ராகவன். தனது இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை புரட்டி கொண்டிருந்தான் வாசு. வாசுவை பார்த்து, வாசு மது உள்ள வர சொல்லு என்று ராகவன் சொல்ல, ஓகே பாஸ் என்றவன் வெளியில் வந்து, தங்கச்சிமா பாஸ் உன்ன உள்ள கூப்பிடுறாரு என்று வாசு சொல்ல, மது தயக்கத்தோடு நின்றிருந்தாள்.
மதுவின் தயக்கத்தை பார்த்த வாசு, பயப்படாதம்மா, இன்னைக்கு உனக்கு எந்த வேலையும் அவன் தரமாட்டான், சும்மா மீட்டிங்ல உட்கார்ந்து வேடிக்கை பாரு, அவ்வளோதான் என்று வாசு சொல்ல, சரிண்ணா என்று சொன்ன மது வாசுவோடு உள்ளே நுழைந்தாள் ராகவனின் அறைக்குள். சிவப்பு நிற கம்பீரமான நாற்காலியில் அதைவிட கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் ராகவன். அவனை பார்த்ததும் மதுவிற்கு உள்ளே பட்டாம்பூச்சிகள் பறந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் இப்பொழுது கூடவே பயமும் தொற்றிக்கொண்டது. ராகவன் என்ன சொல்வானோ என்கின்ற பயம். ராகவன் முன்னே அவளை நிறுத்திவிட்டு, மதுவை நிறுத்திவிட்டு அவன் இடத்தில் அமர்ந்து வாசு கோப்புக்களை புரட்ட ஆரம்பித்து விட்டான். மதுவோ வாசு நிற்க சொன்ன இடத்திலேயே நின்றிருந்தாள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்தாள். ராகவன் நிமிர்ந்து கூட மதுவை பார்க்கவில்லை. பொறுமை இழந்த அவள், சார் என்றாள். ராகவன் அவள் அழைத்தது கேட்டும் கேட்காதவன் போல் இருந்தான். மறுபடியும் கொஞ்சம் கோபத்தோடு மது சார் என்று உரக்க அழைக்க அப்பொழுதுதான் நிமிர்ந்தான் ராகவன். அவளின் கோபத்தை பார்த்த ராகவனோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டு சிரிப்பை அடக்கியபடியே, எஸ், வாட் யூ வாண்ட் என்று அவன் கேட்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னு வாசு அண்ணா சொன்னாங்க என்று அவன் பார்வையை அவள் எதிர்கொள்ளாமல் அவன் கைகளில் வைத்து சுற்றி கொண்டிருந்த பேனாவை பார்த்தபடியே அவள் சொல்ல, ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா? டுடே உங்கள் வேலை என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரின் கிளைண்ட்டை மீட் பண்ணணும். அவங்க கூட நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராஜெக்டை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்று ராகவன் சொல்வதை கேட்ட மதுவோ எச்சிலை கூட்டி விழுங்கியவள், சார் நானா என்றால் அச்சத்தோடு. எஸ், நீங்களே தான். இந்த ஃபைலில் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா வாசுகிட்ட கேட்டுக்கோங்க என்று கூறிவிட்டு எழுந்த ராகவன் ஒரு ஃபைலை எடுத்து அவளிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி கொண்டாள். அந்த அறையில் இதை கேட்டுக்கொண்டிருந்த வாசுவிற்கோ தலை சுற்றியது. சட்டென்று தன் நண்பனிடம் வந்த வாசு, மச்சான், இது 100 crore ப்ராஜெக்ட், இதை எப்படி மது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? இது புரிஞ்சுக்கவே 1 வாரம் ஆகுமே, இது அவளுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும் என்று வாசு சொல்ல, லைஃப்பில் நமக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் எப்போ வந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் என்று வாசுவை பார்த்து சொன்ன ராகவன் மதுவை பார்த்து, மது, ப்ரிப்பேர் இட் என்று சொல்லிவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தான். வாசுவும் அவனது இருக்கைக்கு சென்றுவிட அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து மது ராகவன் கொடுத்த கோப்புக்களை புரட்ட ஆரம்பித்திருந்தாள். வாசு சொன்னது போலவே மதுவிற்கு இந்த வேலை பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கியவள் 5 நிமிடங்கள் அமைதியாய் அமர்ந்தாள். ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து மீண்டும் கோப்புக்களை புரட்ட ஆரம்பித்தாள் மது. மது செய்வதையெல்லாம் ராகவன் பார்த்து கொண்டே இருந்தான். அன்று அவன் வேலையே செய்யவில்லை. அவனது முக்கியமான வேலையே மதுவை பார்த்து கொண்டே இருப்பதுதான் என்றாயிற்று அன்றைய பொழுதில். ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து மீண்டும் கோப்புக்களை மது புரட்ட ஆரம்பிக்க அப்பொழுது அவளுக்கு ஓரளவு அந்த ப்ராஜெக்ட் பற்றி புரிந்திருந்தது. தெளிவும் கிடைத்திருந்தது. சில சந்தேகங்கள் வரும்பொழுதெல்லாம் வாசுவிடம் கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொண்டாள் மது. ஒரு அரை மணி நேரம் சென்றிருக்கும். ஓகே வாசு, மது கெட் ரெடி, இன்னும் 5 minutesல கிளைண்ட்ஸ் மீட்டிங் என்று சொன்னவாறே ராகவன் எல மதுவும் வாசுவும் எழுந்து கொண்டனர். ஆல் தி பெஸ்ட் தங்கச்சிமா என்று மதுவிடம் வாசு சொல்ல, கொஞ்சம் பயமா இருக்குண்ணா என்றாள் மது. உனக்கு மட்டுமா பயம்? எனக்கும் தான் என்ற வாசுவை பார்த்து அதிர்ந்து போனாள் மது. தங்கச்சிமா, 100 crore ப்ராஜெக்ட் மிஸ் ஆச்சு. ராகவனோட இன்னொரு முகத்தை நம்ம பார்க்க வேண்டியது வரும். அதை நினைச்சா உள்ளுக்குள்ள பதறுது என்று வாசு சொல்ல, அங்க என்ன பேச்சு என்று ராகவன் கத்த, ஒன்றும் இல்லை பாஸ் என்றபடியே நண்பனின் அருகில் சென்றான் வாசு. மது, ப்ரிப்பேர் பண்ணியாச்சா என்று ராகவன் கேட்க தயங்கியபடியே, பண்ணிட்டேன் சார் என்றாள் மது. மதுவை மேலிருந்து கீழ் பார்த்தவன்,
மீட்டிங் ஃபாரின் கிளைண்ட்ஸோட. ஸோ உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிடு என்று ராகவன் சொல்ல விழிகள் பெரிதாக அதிர்ந்து விழித்தாள் மது. பக்கத்தில் இருந்த வாசு மச்சான் என்று அதிர்ந்து கத்த அவர்கள் இருவரையும் பார்த்தவன் ஐ மீன் உன்னோட ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணு என்று ராகவன் கூற அப்பொழுதுதான் மதுவிற்கு அப்பாடா என்றிருந்தது. எப்பா சாமி, இவன் கூட இருந்தா அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து போகுது, முடியலடா என்று வாய்க்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான் வாசு. நான் வேற ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல சார் என்று மது சொல்ல அந்த சமயம் அந்த அறைக்குள் வந்த ஒரு பெண், மேடம் நீங்கள் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் என்று அவள் கையில் கொடுத்து விட்டு சென்றாள் சில உடைகளை. அதை பார்த்த வாசுவுக்கும் இதையெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல, கூடவே இருக்கேன், எனக்கு கூட இது தெரியல என்று அவனுக்கு அவனே பேசிக்கொண்டிருக்க, வாசு மேடம்க்கு என்னோட அறையை காட்டு என்று ராகவன் சொல்ல, ஓகே பாஸ் என்று சொன்ன வாசு மதுவிற்கு ராகவன் அறைக்குள்ளேயே இருக்கும் அவன் ஓய்வு எடுப்பதற்காய் இருந்த மற்றொரு அறையை வாசு காட்ட மதுவும் அங்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு வந்தாள். டார்க் கலர் ஃபேண்ட், லைட் கலர் 3/4 ஸ்லீவ் வைத்த ஷர்ட், அதற்கேற்றபடி மெல்லிய செயின், வாட்ச், ஷூஸ், ஃபோனிடெயில் மாதிரி ஹேர் ஸ்டைல் என ஆளே மாறியிருந்தாள் மது. உடைகளை மாற்றிவிட்டு வெளியில் வந்த மதுவை பார்த்த ராகவனோ நாட் பேட், லெட்ஸ் கோ என்றபடி முன்னே நடக்க வாசுவும் மதுவும் அவனின் பின்னே நடந்தனர். வட்ட மேசையில் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களெல்லாம் சுற்றி அமர்ந்திருக்க அங்கு சஞ்சயும் அமர்ந்திருந்தான். அந்த அறையினுள் ராகவன் நுழைய அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். ராகவன் அமர்ந்ததும் அவர்களும் அமர்ந்தனர். அங்கிருந்தவர்களை பார்த்ததும் நடுங்கித்தான் போனாள் மது. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் மது, கோ என்று ராகவன் சொல்ல அங்கிருந்த சிறு மேடையில் ஏறியவள் அங்கு ஸ்கிரீனில் தெரிந்த ப்ராஜெக்டை கையில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டே விவரிக்க ஆரம்பித்தால் மிகுந்த தன்னம்பிக்கையோடு. அதை பார்த்த அனைவரும் சில இடங்களில் கைகளை தட்டி அவளை உற்சாகப்படுத்தினர். ஆனால் பாதி ப்ராஜெக்ட் விவரித்த பின்னர் மது திணற ஆரம்பிக்க, திணறிவிட்டோமே என்ற பயத்தில் அவள் குரலும் திக்க வார்த்தைகள் வராமல் பதறினாள். அங்கிருந்தவர்களுக்கு ஒரு சலசலப்பு அப்போது ஏற்பட மது ராகவனை பார்த்தாள். பதறாத, கண்ணு மூடி டீப் பிரீத் எடுத்து ஸ்டார்ட் பண்ணு என்று மதுவிற்கு ராகவன் செய்கை காட்ட அது போலவே மதுவும் செய்தாள். நல்லபடியாக அந்த மீட்டிங் முடிந்தது. 100 கோடி ப்ராஜெக்டில் சைன் செய்து பெற்றுக்கொண்டான் ராகவன். அத்தியாயம் 22. மும்பையில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தன் தோழியோடு டெக்ஸ்டைல் எக்ஸ்போவில் கலந்து கொண்டாள் சீதா. அந்த எக்ஸ்போவுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருந்தான் ஆதித்யன். கருத்த நிறம், 6 அடி உயரம், கழுகு பார்வை, தீர்க்கமான கண்கள், ஊதா நிற கருவிழி, மலைக்குன்று போன்ற அகன்ற தோள்கள் என ஆண்மையின் அடையாளமாய் இருந்தான் அவன். அன்று அவன் வெள்ளை நிற ஷர்ட் அணிந்திருந்தான். அதன் கைகளை மடித்து முழங்கை வரை மடித்து விட்டிருந்தான். அந்த வெண்மைக்கும் அவனது அடர் கருப்பு நிறத்திற்கும் இடையே ஒரு வசீகரமான போர் நடந்து கொண்டிருந்தது. அவனது வலுவான கருப்பு மணிக்கட்டில் ஒரு வெள்ளி நிற ரோலக்ஸ் கடிகாரம் மின்னியது. அது காலத்தை விட அவனது அந்தஸ்தையே அதிகம் காட்டியது. அந்த கண்காட்சியில் அவன் நுழைந்தபோது அத்துணை கண்களும் அவனைத்தான் பார்த்தது. ஒரு கருப்பு வைரத்தை போல ஜொலித்தான் அவன். கருப்பு என்பது வெறும் நிறமல்ல, அது ஒரு அதிகாரம் என்பதை அவன் ஒவ்வொரு அடியிலும் நிரூபித்து கொண்டு இருந்தான். அவனின் மெருகேற்றப்பட்ட ஷூக்களின் சத்தம் அவனை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் இதய துடிப்பையும் அதிகரிக்க செய்திருந்தது. முதல் முறை அந்த வளாகத்திற்குள் சீதா ஆதியை பார்க்கிறாள். சிறப்பு விருந்தினராய் மட்டுமல்ல ஆதித்யன் அங்கு இருந்தான். அந்த எக்ஸ்போவிற்கான பாதி செலவை அவன்தான் ஏற்றிருந்தான். அங்கு நிறைய ஆடை வடிவமைப்பாளர்கள்,
தாங்கள் பிரத்யேகமாக தயாரித்த உடைகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். சீதா தன்னுடைய கைவண்ணத்தில் தயாரான சில உடைகளை காட்சிப்படுத்தியிருந்தாள். ஆதித்யனின் பிரம்மாண்டமான புது துணி கடைக்கான ஆடை வடிவமைப்பாளர் தேடுதலும் அங்கு நடந்து கொண்டிருந்தது. சீதா தான் காட்சிப்படுத்தியிருந்த உடைகளின் அருகில் நின்று அங்கு வருவோர்க்கெல்லாம் தான் வடிவமைத்த உடைகளை பற்றின விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தாள். அந்த இடத்தில் திடீரென ஒரு சலசலப்பு. 4-5 ஆண்கள் அங்கிருந்த பெண்களை நக்கல் செய்தபடியும் வம்பிழுத்தபடியும் இருந்தனர். ஸ்டூபிட், எங்க பார்த்தாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல, ஊருக்கு 4 பேரு இப்படிதான் இருப்பானுங்க போல என்று சீதாவின் தோழி புழம்ப, விடுடி, அவங்க நம்ம பக்கம் வந்தா பார்த்துப்போம் என்றாள் சீதா. அதே சமயம் ஆதித்யனுக்கான அறையில் அவன் அமர்ந்திருந்தான். தன் மேனேஜரை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன். வாட் இஸ் திஸ் மேனேஜர்? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு டிசைனா? இந்த டிசைனை வச்சு தான் என்னோட டெக்ஸ்டைல்கான சீனியர் ஃபேஷன் டிசைனரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா என்று ஆதித்யன் கத்த, இல்லை சார், அது என்று தடுமாறி கொண்டிருந்தான் மேனேஜர். இனி உங்களை நம்ப எந்த பிரயோஜனமும் இல்லை, நானே செலக்ட் பண்ணுறேன். லுக், இன்னைக்கு இந்த எக்ஸ்போக்கு எத்தனை ஃபேஷன் டிசைனர் வந்திருக்காங்களோ அத்தனை பேரோட டிசைன்ஸும் இப்போ வந்தாகணும் என்று உச்சக்கட்ட கோபத்தில் ஆதித்யன் கத்த, அடுத்த 10 நிமிடத்தில் ஆதித்யனுக்கு அங்கு வந்திருந்த ஒவ்வொரு ஆடை வடிவமைப்பாளரின் ஆடைகளும் அதன் விலைகள் என்று ஒவ்வொன்றாக காட்டிக் கொண்டிருந்தான் மேனேஜர். வரிசையாக அவைகளை பார்த்து கொண்டே வந்த ஆதித்யன், ஹோல்ட் இட் என்று சொல்ல, மேனேஜரும் அந்த ஸ்கிரீனில் இருந்த ஆடையை பார்த்துவிட்டு சீதாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். சார், இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணின பொண்ணு சீதா. ஒரு சாரியை தாவணியாகவும் பாவாடை சட்டையாகவும் அம்பர்லா குர்த்தியாகவும் அணிஞ்சிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பட்ஜெட் ரொம்ப லோ சார். இதை மட்டும் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் பயங்கரமாக மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லை சார், ஒரு பொட்டிக் கூட இவங்க பெங்களூரில் வச்சுருக்காங்க என்று ஆதித்யனின் மேனேஜர் சொன்னதும், ஓகே, அவங்களே செலக்ட் பண்ணிடுங்க என்று ஆதித்யன் சொல்ல, சார், சரி சார், இவங்க நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. இவங்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம வேறு யாராவது செலக்ட் பண்ணிக்கலாம் சார் என்று ஆதித்யனின் மேனேஜர் சொல்ல, நோ, நான் டிசைட் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு தான் என்னோட புது டெக்ஸ்டைலோட ஃபேஷன் டிசைனர். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, அவங்க கேட்குற சேலரியையும் கொடுக்குறோன்னு சொல்லுங்க என்று ஆதித்யன் சொல்ல, ஓகே சார், நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேனேஜர் அங்கிருந்து நகர்ந்தார். பெண்களிடம் வம்பிழுத்து கொண்டிருந்த அந்த ரவுடிகள் சீதாவின் பக்கமும் வர, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி என்றாள் சீதாவின் தோழி. ஹேய், இவனுங்களுக்கெல்லாம் பயப்பட்டா பொம்பளைங்க இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவனுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்று சீதா சொல்ல, அங்கு வந்த அந்த ஆண்களும், டேய், எல்லா கடைகளையும் விடு, இந்த கடையில் தான் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குடா என்று தன் தாடியை தடவிக்கொண்டே அந்த ஆண்களுள் ஒருவன் சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட சீதாவும், தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும், எதை வாங்குறீங்க என்று சீதா கேட்க, எல்லா துணியும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் போட்டு இருக்க துணி இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது, தருவீங்களா இப்போவே என்று இன்னொருவன் கேட்க, காலில் கிடந்த செருப்பை எடுத்து அவளது ஆடையை கேட்டவனின் கடவா பற்கள் தெறிக்க அடித்திருந்தாள் சீதா. அதற்குள் அங்கு ஒருவன் ஓடி வந்து, டேய், யார்கிட்டடா வம்பிழுக்கிறீங்க, இந்த பொண்ணு ராகவன் சாரோட தங்கச்சிடா என்று சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு வந்த இடம் தெரியாமல் அந்த ஆண்கள் எல்லோரும் தெறிக்க ஓடிவிட்டார்கள். ராகவன் செல்லும் இடமெல்லாம் எப்படி வெற்றியை சம்பாதித்து வைத்திருக்கிறானோ அதற்கு ஈடாக எதிரிகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறான்.
தன்னை அழிக்க தன் தொழில் எதிரிகள் அனுப்பிய ரவுடிகளை அடிக்கடி அவன் எதிர்கொள்வதால் மும்பையில் ரவுடிகள் பலர் ராகவனால் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். அதனாலேயே ராகவன் என்ற பெயரை கேட்டாலே உயிர் பயம் வந்துவிடும் ரவுடிகளுக்கு. அந்த ரவுடிகள் அங்கிருந்து சென்ற பின்னர் ஆதித்யனின் மேனேஜர் சீதாவிடம் வந்தார். அவளின் ஆடை வடிவமைப்பு தன் முதலாளிக்கு பிடித்திருப்பதாகவும் அவர்களின் புதிய டெக்ஸ்டைலில் வேலைக்கு சேரும்படியும் ஆதித்யனின் மேனேஜர் சீதாவிடம் கேட்க மறுத்துவிட்டாள் சீதா. இதை மேனேஜர் ஆதித்யனிடம் சொல்ல ஆதித்யனும் பதில் எதுவும் சொல்லவில்லை. கொஞ்சம் யோசித்துவிட்டு யோசனைக்கு பின்னர் ஓகே, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் என்று ஆதித்யன் சொல்ல அதிர்ந்து பார்த்தான் மேனேஜர். அவன் அறையில் இருந்து வெளியில் வர அவனோடு அவனுடைய மேனேஜர் 3 பாடி கார்ட்ஸும் அவனோடு வர பாடிகார்ட்ஸை அங்கேயே நிற்க வைத்துவிட்டு அவனது மேனேஜரை மட்டும் அழைத்து கொண்டு சீதா இருந்த இடத்திற்கு சென்றான் ஆதித்யன். அங்கு சீதாவை காணவில்லை. அவள் வடிவமைத்திருந்த துணிகள் எல்லாவற்றையும் பார்த்தவன் நைஸ் என்றான். அவனது மேனேஜரை பார்த்து வேர் இஸ் சி என்றான். ஐ திங்க் இது லன்ச் டைம்ங்கிறதுனால அவங்க சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கான ஸ்பெஷல் லஞ்ச் நாம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார், அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் என்று அவனது மேனேஜர் சொல்ல ஓகே லெட்ஸ் கோ, போய் மீட் பண்ணலாம் என்று ஆதித்யன் லிஃப்டில் முதல் மாடிக்கு சென்றான். சீதா இருக்கும் ஹாலிற்குள் அவன் நுழைந்தும் விட்டான். அங்கு கூட்டமாக இருக்கவே சீதாவை ஆதித்யனின் மேனேஜர் அடையாளம் காட்ட அங்குதான் இருக்கிறாள் சீதா என்று ஆதித்யனும் அவளை நோக்கி சென்றாள். பஃபே சிஸ்டம் என்பதால் அனைவரும் நின்று உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சீதா அவளது தோழியோடு நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவளது பக்கம் சென்ற ஆதித்யன் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் சீதா என்று அழைக்க அவளும் திரும்பினாள். திரும்பிய வேகத்தில் ஆதித்யனை அறைந்திருந்தாள் சீதா. அறிவில்ல, கூட்டும் சூட்டும் போட்டு இருக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேணாம். பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணுவியா? பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்க என்று ஆதித்யனிடம் ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சீதா. அங்கிருந்த அனைவரும் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள். ராகவன் அளவுக்கு இல்லை என்றாலும் சமூகத்தில் பிரபலமான தொழிலதிபர்களில் ஆதித்யனும் ஒருவன். அவன் முன்னே நின்று பேசக்கூட ஒருவருக்கும் தைரியம் இருக்காது. அப்படி இருக்க அவனை ஒருத்தி அடித்திருக்கிறாள். அவள் அடித்த கன்னங்களை தடவி பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது. இதே இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இவனது துப்பாக்கியின் தோட்டாக்கள் அடித்தவனின் உயிரை காவு வாங்கியிருக்கும். சீதாவை அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏனென்று அவனுக்கும் விளங்கவில்லை. ராகவனின் ஐடி நிறுவனத்தில் மதுவின் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துவிட்டு அனைவரும் பாராட்டி கொண்டிருக்க மீட்டிங் ஹாலின் வட்ட மேசையின் அருகில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்த ராகவன் மதுவையே பார்த்து கொண்டிருந்தான். மாம்ஸ், அண்ணி இவ்வளோ நல்லா ப்ரெசன்ட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாம்ஸ், கலக்கிட்டாங்களே என்று சஞ்சய் சொல்ல, யாரோட தங்கச்சிடாவ? வாசுவோட தங்கச்சியில் அண்ணனுக்கு இருக்கிற திறமை தங்கச்சிக்கும் இருக்கும்ல என்று வாசு சொல்ல, போன மாதம் 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஊற்றிக்கிச்சே, அது யாருனாலன்னு ஞாபகம் இருக்கா மாம்ஸ் என்று சஞ்சய் கேட்க, டே உங்கள் அண்ணன் கூப்பிட்றான் பாரு என்று சொல்லிவிட்டு எழுந்து மதுவிடம் சென்றான் வாசு. மதுவை சூழ்ந்திருந்த ஆங்கிலேயர்களிடம், ஜென்டில்மேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங், வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்கடா என்று வாசு சொல்ல, அதை கேட்ட ஆங்கிலேயர்களில் ஒருவன் வாட் டிட் யூ சே என்று கேட்க, மை பாஸ் இஸ் காலிங் யூ கோ என்று வாசு சொல்ல, மொத்த கூட்டமும் ராகவனின் பக்கம் திரும்பியது. அவர்களிடம் பேசி முடித்து அவர்களை அனுப்பி வைத்தான் ராகவன். தங்கச்சிமா, இங்கிலீஷ்காரனே வாயை பொழந்துட்டான், என்னம்மா இங்கிலீஷ் பேசுற நீ, சூப்பர்மா, கையை கொடு என்று மதுவின் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தான் வாசு. சஞ்சய்,
சீதாக்கு எக்ஸ்போவில் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நேராக ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிடு. நாமளும் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். பெங்களூரில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது என்று ராகவன் சொல்ல, ஓகேண்ணா, இப்போவே சொல்லிடுறேன்" என்று தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் சஞ்சய். உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா சார் என்று ராகவன் உட்கார்ந்திருந்தபடியே வாசுவை பார்த்து கேட்க, ராகவனை பார்த்த வாசுவோ அங்கு சஞ்சய் இல்லை என்பதை கவனித்தான். மது, ராகவன் இருவரையும் மாறி மாறி பார்த்த வாசு, இருக்கு பாஸ், வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்ப, தான் அங்கே இருந்தால் வேறு ஏதாவது வேலை கொடுத்து தன்னை திக்குமுக்காட வைத்து விடுவான் ராகவன் என்பதை யோசித்த மது வாசுவின் பின்னாடியே சென்று அந்த அறைக்கு வெளியே சென்றுவிட பார்த்தாள். கதவின் அருகே சென்று விட்டாள் மது. ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அறையின் வெளியே சென்று இருப்பாள். அதற்குள் ஒரு வலிய கரம் அவளது மணிக்கட்டை பிடித்திருந்தது. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போறாரோ, என்ன சொல்ல போறாரோ என்று முனகியபடியே திரும்பினாள் மது. திரும்பிய மது ராகவனின் திடகாத்திரமான மார்பில் மோதி நின்றாள். தனது மார்பில் மோதி நின்றவளை இடையோடு வளைத்து தன் மூச்சு காற்றுப்படும் தூரத்தில் ஒட்டி நிறுத்தி இருந்தான் ராகவன். என்ன சார் என்று மது கேட்க, எதுக்கு என்ன சைட் அடிச்ச என்று அவன் கேட்டான். நானா என்றாள் அவள். என்ன யாரு, நானா என்று அவன் கேட்க, நான் நான் உங்களை சைட்டில் அடிக்கல என்று அவள் சொல்ல, பொய் என்றான் அவன். நான் பொய் சொல்லல சார் என்றாள் அவள். மறுபடியும் பொய் சொல்ற என்றான் அவன். எப்போ நான் உங்களை சைட் அடித்தேன், நீங்கள் எப்போ அதை பார்த்தீங்க என்றால் அவனிடமிருந்து தன்னை விளக்க முயற்சித்தவாறே. முயற்சியாய் மட்டும்தான் இருந்தது. அவனின் இரும்பு பிடிக்குள் இருந்தால் மது. நான் பார்த்தேன், காலையில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது, மாடிப்படியிலிருந்து இறங்கும்போது, என்னோட ஆஃபீஸ் ரூமில் நான் இருக்கும்போது, இப்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீ என்ன சைட் அடிச்சிருக்க என்று அவன் சொல்ல, நான் பார்த்தேன், அவ்வளோதான், சைட்டில் அடிக்கல என்று அவள் சொல்ல, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னை பார்த்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு என்று அவன் சொல்ல, புரியாமல் விழித்தாள் மது. அவளை தன்னிடமிருந்து விளக்காது அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு மோதிர டப்பாவை எடுத்தவன் அந்த பெட்டியிலிருந்து மோதிரத்தை எடுத்தான். அவளின் வலக்கையை பிடித்தவன் அவள் விரல்களை சற்று மேலே தூக்கி தன் கையில் இருந்த மோதிரத்தை அணிவித்தான். அவளை பார்த்தபடியே, என்னங்க இது என்றாள் மது. பார்த்தா தெரியல, ரிங் என்றான் அவன். இப்போ இது எதுக்குங்க என்றாள் மது. நாம் இப்போ மும்பையில் இருக்கோம், நாளைக்கு ஈவினிங் நம்ம பெங்களூரில் இருப்போம். அங்கே நான் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் போட்ட மோதிரம் எப்போவுமே உன் கூடவே இருக்கும். இதை என்கேஜ்மெண்ட் ரிங்காக கூட எடுத்துக்கும். நான் உன்னை காதலிக்கிறதுனால இப்போ உனக்கு இது போட்டிருக்கேன். உனக்கு எப்போ உன் மனசில் இருக்க காதலை என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போது இந்த ரிங்கை நீ என் கையில் போட்டு விடலாம் என்று அவளின் உள்ளங்கையில் ஒரு மோதிரத்தை வைத்தான் ராகவன். அண்ட் ஒன் மோர் திங், நான் போட்ட மோதிரம் உனக்கு பிடிக்கலன்னா எப்போ வேணால் என்கிட்ட கொடுத்துடலாம், இப்போ கூட என்று அவன் சொல்லி நிறுத்த, அணைப்பிலிருந்து அவள் விடுவித்தும் விட்டான். ராகவனை விட்டு விலகி நின்றவள் ராகவன் மோதிரத்தை போட்ட கையை ஒரு கணம் பார்த்தாள். மறுகணம் விரல்களை மூடி தன் ஒரு கையை, மோதிரம் போட்டிருந்த அந்த கையை இன்னொரு கையின் உள்ளங்கையால் வைத்து இறுக்கி பிடித்து கொண்டாள். மதுவின் அந்த செயல், நீ போட்ட மோதிரத்தை எனக்கு கலட்ட விருப்பம் இல்லை என்பது போல் இருந்தது. இதை பார்த்த ராகவனின் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ராகவன் போட்ட மோதிரம் பெங்களூரு சென்ற பின்பும் மது கையில் நிலைக்குமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.
அத்தியாயம் 23. மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் கற்பகம் அவளோட விபச்சார விடுதியில மதுவை தங்க வச்சாங்க. நம்ம பிளான் பண்ணினபடியே அவ விபச்சார விடுதிக்கு வந்த 5வது நாள் போலீஸ் ரைடு வந்துச்சு. ஆனால் அவங்களோட உங்கள் பையனும் வந்து அந்த பொண்ணை இங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டாரு மேடம். இப்போது அந்த பொண்ணு உங்கள் பையன் கூட தான் இருக்கு மேடம் என்று தன் அலைபேசியின் மறுமுனையிலிருந்து பேசியவன் சொன்னதை கேட்டு கொதித்து போனாள் ராகவனின் அம்மா லதா. ஓகே, நான் பார்த்துக்கிறேன் என்று அலைபேசியை வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தாள் லதா. அண்ணி, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தீங்களா? இந்த சீதா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு என்று நியூஸ் பேப்பரை தூக்கி கொண்டு லதாவிடம் ஓடி வந்தான் சீதாவின் தந்தை பார்த்திபன். என்னாச்சு? அப்படி என்ன இருக்குது அந்த நியூஸ் பேப்பரில் என்றபடியே பார்த்திபன் நீட்டின நியூஸ் பேப்பரை வாங்கினாள் லதா. பிரபல தொழிலதிபர் ஆதித்யனை கன்னத்தில் அறைந்த ஆடை வடிவமைப்பாளர் சீதா என்று கொட்டை எழுத்தில் தலைப்புச் செய்தி வந்திருந்தது. இந்த சீதா என்ன பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்களா? நீ எவ்வளோ பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சிருக்கா என்று சீதாவை திட்டி தீர்த்தார் பார்த்திபன். நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்க, சீதா வரட்டும் என்னன்னு கேட்போம் என்று லதா சொல்ல, சரிங்க நீ என்றார் பார்த்திபன். நான் வெளியே போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டை பார்த்துக்கோங்க என்று லதா சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அன்று மாலை பெங்களூரு விமான நிலையத்தில் வந்து இறங்கினர் வாசு, ராகவன், மது, சஞ்சய், திவ்யா, அஞ்சலி, சீதா என அனைவரும் வந்துவிட்டனர் பெங்களூருக்கு. ராகவன் பெங்களூருவுக்கு வந்து இறங்கியதும் அவனுடைய பாடிகார்ட்ஸ் 5 பேர் அவன் பாதுகாப்பிற்காக அவனை சுற்றி நின்று கொண்டனர். மச்சான், நான் திவ்யாவையும் மதுவையும் அஞ்சலியும் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் என் வீட்டுக்கு கிளம்புறேன்டா என்று வாசு சொல்ல, மது இனி என் கூட என் வீட்டில் தான் இருப்பான், நீ அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போ என்று ராகவன் சொல்ல, இதை கேட்ட மதுவோ, இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்கே போகிறேன் என்று சொல்ல அவளை முறைத்தான் ராகவன். அமைதியானால் மது. மச்சான், நீ அழைச்சிட்டு போகிறதெல்லாம் ஓகே, பட் அம்மா என்று இழுத்தான் வாசு. அம்மா இல்லை, லதா மட்டும்தான் என்றான் ராகவன். சரி மச்சான், டேக் கேர் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து திவ்யா அஞ்சலியோடு கிளம்பினான். வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் மட்டும் சொல்லியிருந்தான் ராகவன். லதாவின் கட்டாயத்தின் பேரில்தான் மது பெங்களூரிலிருந்து கிளம்பி விபச்சார விடுதிக்கு சென்றாள் என்பதை. இதை கேட்டதும் சஞ்சய்க்கு தன் பெரியம்மாவின் மீது இருந்த மரியாதை மொத்தமும் காற்றில் பறந்து போனது. மது ராகவனின் அரண்மனைக்கு தான் செல்வதா என்று பயந்து போய் நின்றிருந்தாள். அவளின் கையை பிடித்த ராகவன் அவளை தனது காரின் பக்கம் அழைத்து சென்று காரின் முன்கதவை திறந்து அமர வைத்துவிட்டு டிரைவர் சீட்டில் அவன் அமர்ந்தான். ராகவன் அமர்ந்ததும் பின் இருக்கையில் சஞ்சயும் சீதாவும் அமர்ந்து கொண்டனர். அவர்களின் லக்கேஜை பாடிகார்ட்ஸ் மற்ற வண்டிகளை ஏற்ற ராகவன் முன்னே 2 காரும் பின்னே 2 காரும் அவனை தொடர்ந்து வர பாதுகாப்பிற்காக பெங்களூருவின் பிரதான சாலையில் ராகவனின் கார் சீறி பாய்ந்தது. நெஞ்சும் படுபடக்க சீட்டின் நுனியில் அமர்ந்திருந்தாள் மது. 1/2 மணி நேர பயணத்திற்கு பின் ராகவனின் கார் அவன் அரண்மனையை அடைந்தது. ராகவனின் கார் சத்தம் கேட்க அந்த அரண்மனையில் வேலை செய்யும் முத்து வாசலுக்கு வந்தார். ராகவனை பார்த்ததும், வாங்க தம்பி என்று சொல்லிவிட்டு காரில் இருக்கும் லக்கேஜை எடுக்க சென்றான் முத்து. புதிதாக இவர்களோடு வந்திருக்கும் பெண்ணை பார்த்த முத்து, யாரா இருக்கும் இந்த பொண்ணு என்று யோசித்தபடியே லக்கேஜை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவன் ஹாலில் நின்றிருந்த ராகவனை பார்த்து, ஐயா, லதா அம்மா வெளியே போயிருக்காங்க, பார்த்திபன் ஐயா தூங்குறாங்க என்று சொல்ல, இவங்க மிஸ் மது, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க இனி இங்கே தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தேவையான எல்லா வசதியையும் செஞ்சு கொடுங்க என்று சொல்லிவிட்டு சீதா பக்கம் திரும்பிய ராகவன், சீதா மதுவை பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு லிஃப்டில் ஏறி தன் அறைக்கு சென்று விட்டான் ராகவன்.
அண்ணி, இது உங்க வீடு, நீங்க ஹாப்பியா இருங்க, எதை நினைச்சும் பயப்படாதீங்க. இது ராகவன் அண்ணனோட கோட்டை, உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு சஞ்சயும் அங்கிருந்து சென்று விட்டான். அண்ணி, ராகவன் அண்ணா எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், வாங்க நான் உங்களோட அறைக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்ற சீதா மதுவை அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். மதுவுக்குத்தான் லதா தன்னை இந்த வீட்டில் பார்த்தால் என்ன நினைப்பாளோ, என்ன சொல்வாளோ, ராகவன் தன்னை விட்டு விலகுவதற்காக, தன்னை வெறுப்பதற்காக விபச்சார விடுதிக்கு தன்னை போகச் சொல்லியவள் அல்லவா லதா. அப்பேற்பட்டவள் அவளுடைய அரண்மனையில் என்னை பார்த்தால் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று நினைத்து கொண்டே அந்த அறையிலிருந்த மெத்தையில் அமர்ந்திருந்தாள் மது. அவளுக்கு தூக்கமே வரவில்லை. எப்படி வரும்? லதாவை நினைத்தாள். அன்றிரவு அப்படியே நகர்ந்தது. அடுத்த நாள் காலை 8 மணி இருக்கும். சீதா, சீதா என்று நடுகாலில் நின்று கத்தி கொண்டிருந்தார் பார்த்திபன். ஏன்பா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்றபடியே அவள் அறையிலிருந்து வெளியே வந்தாள் சீதா. இது என்னது என்று நேற்றைய செய்தித்தாளில் வந்திருந்த தொழிலதிபரான ஆதித்யனை சீதா அறைந்ததால் வந்த செய்தியை காட்டினார் பார்த்திபன். ஓ, இத பேப்பர்லாம் போட்டிருக்காங்களா என்றபடி பேப்பரை கையில் வாங்கி பார்த்தாள் சீதா. ஆதித்யன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமா? அவரை நீ அரைஞ்சிருக்க, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்று பார்த்திபன் கத்த, அப்பா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதீங்க என்று சீதா சொல்ல, அங்க என்ன நடந்திருந்தாலும் நீ அவரை அடிச்சது தப்பு. இன்னைக்கு அவரோட புது ஜவுளி கடை திறப்பு விழாவுக்கு அவர் கண்டிப்பா வருவாரு. நம்ம 2 பேரும் அங்க போறோம், நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்று பார்த்திபன் கத்த, முடியாதுப்பா, என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது என்று சீதா சொல்ல, மறுகணம் அவளை அறைந்திருந்தார் பார்த்திபன். அப்பா, நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சீதா அவளது அறைக்கு சென்று விட்டாள். ச, இந்த பொண்ணை இப்படி பண்ணி வச்சிருக்காளே என்று தலையில் கை வைத்து கொண்டு பார்த்திபன் சோபாவில் அமர்ந்துவிட, அந்த சமயம் பார்த்து வாசு அரண்மனைக்குள் நுழைந்தான். என்ன சித்தப்பு, ஜாலியா இருக்கீங்க போல என்று வாசு பார்த்திபனை பார்த்து கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, அந்த நேரம் பார்த்து சஞ்சயும் வந்துவிட, மாம்சு இன்ஸ்டா பார்த்தீங்களா, நேத்து சீதா சம்பவம் பண்ணியிருக்கா என்று சஞ்சய் சொல்ல, பார்த்தேன்டா, அதை சொல்ல தான் நானே வந்தேன் என்று வாசுவம் சொல்ல, என்னடா என்ன பார்த்தீங்க என்று பார்த்திபன் கேட்க, நம்ம சீதா அந்த ஆதிய மும்பையில் நடந்த எக்ஸ்போவில் அடி வெளுத்திருக்கா, அந்த நியூஸ் தான் சித்தப்பு இப்போ வைரல் என்று வாசு சொல்ல, அந்த சமயம் பார்த்து சீதா அவளது பொட்டிக்கிற்கு செல்ல கிளம்பி அறையை விட்டு வெளியில் வந்தாள். வாமா சீதா, இன்னைக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் சொல்லு, நான் வாங்கி தரேம்மா என்று வாசு சொல்ல புரியாமல் விழித்தாள் சீதா. சும்மா இருடா, நானே அவளை ஆதித்யன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கேன், நீ அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குறியா கிஃப்ட் என்று பார்த்திபன் வாசுவை பார்த்து கத்த, சித்தப்பு உங்களுக்கு தெரியாதா, ஆதித்யன் ராகவனோட எதிரி, அவளை சீதா அடிச்சுட்டு வந்திருக்கா, அப்போ சந்தோஷம் தானே படணும் என்று வாசு சொல்ல, பாய மூட்ரா என்றான் பார்த்திபன். சீதாவை பார்த்த பார்த்திபன், சீதா, ஆதித்யன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இப்பவே என் கூட கிளம்பு, நீ கண்டிப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் என்று பார்த்திபன் சீதாவை பார்த்து கேட்க, முடியாதுப்பா என்றாள் சீதா. உன்னை இப்படி சொன்னா நீ சரிப்பட்டு வரமாட்ட உன்ன என்று அவளை பார்த்திபன் அடிக்க கைகளை உயர்த்தினான். அந்த நேரம் பார்த்து அழுத்தமான காலணிகளோடு படபடவென்று படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த ராகவனின் காலடி சத்தம் கேட்கவே சத்தம் வரும் பக்கம் திரும்பினார் பார்த்திபன். ராகவன் வருவதை பார்த்ததும் ஓங்கிய கையை இறக்கினார் பார்த்திபன். தந்தை அதட்டியதில் சீதாவின் கண்களில் கோர்த்திருந்த கண்ணீர் துளிகள் ராகவனை பார்த்ததும் அதன் எல்லையை கடந்து அவள் கன்னங்களில் வழிந்தோடியது.
பார்த்திபனின் பக்கம் வந்த ராகவன் சீதாவை பார்த்தான். தலை தாழ்த்தி நின்றிருந்தாள் சீதா. என்னாச்சு சீதா என்றான் ராகவன். ஒண்ணுமில்லனா என்றாள் தலை தாழ்த்தியபடியே சீதா. அவளின் தாடையை பற்றி நிமிர்த்திய ராகவன் அவள் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டான். மறுகணம் அண்ணா என்றபடியே ராகவனை அணைத்து அழுதாள் சீதா. எதுக்கு போலற, என்ன ஆச்சு என்று ராகவன் மறுபடியும் கேட்க அவனை விட்டு விலகி நின்ற சீதா, அண்ணா நான் வேணுன்னு ஆதித்யனை நேற்று அடிக்கல, என்ன நடந்ததுன்னா என்று சீதா நடந்ததை கூற வர, ஸ்டாப் இட், எனக்கு தெரியும், நீ யார்கிட்டையும் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ போட்டி கிளம்பு என்று ராகவன் சொல்ல, தேங்க்ஸ்ண்ணா என்று சொன்ன சீதா பார்த்திபனை ஒரு கணம் பார்த்துவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு பொட்டிக்கிற்கு கிளம்பிவிட்டார். பார்த்திபனும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிட்டான். என்ன ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சா? எப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி, நடக்க வேண்டியதுதானே என்று ராகவன் கேட்க, மச்சான் கிளம்பலாம், ஆனா தங்கச்சி மாவை காணோம், எங்க என் தங்கச்சி என்று வாசு கேட்டதும், இன்னும் அவ எந்திரிக்கலையா என்றபடி அவளது அறைக்கு சென்றான் ராகவன். கதவை கூட தட்டாமல் மதுவின் அறைக்குள் சாதாரணமாய் நுழையும் ராகவனை பார்த்த வாசு, என்னடா இவன் கதவை கூட தட்டாம அவன் பாட்டுக்கு உள்ள போறான் என்று சஞ்சயிடம் வாசு கேட்க, தெரியலையே, அண்ணா வெளியே வரட்டும் மாம்சு கேட்டு சொல்றேன் என்று சஞ்சய் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா என்றான் வாசு. மதுவின் அறைக்குள் சென்ற ராகவன் அங்கு போர்வையை போர்த்தி கொண்டு உடலை குறுக்கி படுத்திருந்த மதுவை பார்த்தான். என்ன இவ இன்னும் எந்திரிக்காம எப்படி படுத்திருக்கா என்று புருவம் சுருக்கி பார்த்தவன் அவள் அருகில் சென்றான். உடல் நடுங்க படுத்திருந்தாள் மது. அவன் அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தான். அனலாய் கொதித்தது அவளின் உடல். மது மது என்று ராகவன் அழைக்க மெல்ல விழிகளை திறந்தாள் அவள். சிவந்து போயிருந்தது அவளது விழிகள். தனது அருகில் ராகவனை பார்த்தவள் கைகளை மத்தையில் ஊன்றி மெல்ல எழ, மத்தையை விட்டு இறங்கவும் முயற்சிக்க, ஹே உட்காரு, எந்திரிக்காத, திடீர்னு உனக்கு எப்படி ஃபீவர் என்று அவன் கேட்க, தெரியலைங்க, 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன் என்று அவள் சொல்லி எழ முயற்சிக்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று அவன் சொல்ல, இல்லைங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டாம் என்று அவள் இரும்பியபடியே சொல்ல, டூ வாட் ஐ சே என்று அவன் கூற, என்று தலையை ஆட்டிவிட்டு கிளம்பி வந்த மதுவை பக்கவாட்டில் அணைத்தபடியே அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான் ராகவன். ராகவன் வெளியில் வரவும் லதா அரண்மனைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. மதுவை பார்த்த லதா அவளை முறைக்க, மதுவோ லதாவை பார்த்து அஞ்சினாள். பக்கம் இருந்தவளின் நடுக்கம் ராகவனுக்கு தெரிந்தது. மேலும் அவளை தன் பக்கம் நெருக்கி நிறுத்தினான் ராகவன். வாசு, சஞ்சய், நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க, நான் என் டார்லிங்குக்கு ஃபீவர் அடிக்கிறதுனால நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன் என்று ராகவன் லதா காதிற்கு கேட்கும்படி சத்தமாய் கூற, லதாவை பார்த்து நக்கலாக புன்னகைத்தபடியே ராகவன் லதாவை கடந்து மதுவை காரில் ஏற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டான். அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த நீதியா இல்லை தென்றலில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். வணக்கம் மகளே, இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த நீதியா இல்லை தென்றலா அத்தியாயம் 24. நிஜமா இதில் வர சீன்ஸ் எல்லாமே நான் எழுதும்போதே ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி இருந்தது. எழுதிட்டு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. எவளை என் பையன்கிட்ட இருந்து விலைக்கு வைக்கணும்னு நினச்சனோ, இப்போ அவளை அவனே என் அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டான்.
அவன் தான் கூப்பிட்டானா? அவளுக்கு எங்க போச்சு அறிவு? கோடீஸ்வரனை வளைச்சு போட்டா கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரி ஆகிடலான்னு கணக்கு போட்டுட்டா போல என்று லதா பார்த்திபனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அண்ணி, ராகவன் அவளை வேணும்னு நினைக்கிறான், நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்க. நீங்க சொல்றத கண்டிப்பா அவன் கேட்க மாட்டான். அதனால அந்த பொண்ணே ராகவனை வேண்டான்னு சொல்லி விலைக்கு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அண்ணி என்று பார்த்திபன் சொல்ல, சரிதான், அதுவும் சரிதான் என்று சொன்ன லதா மாயாவிற்கு ஃபோன் செய்தார். லதாவின் அழைப்பை பார்த்த மாயா, இப்போ அத்தை எதுக்கு நமக்கு கால் பண்றாங்க என்ற யோசனையிலேயே அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தார். ஹலோ என்றாள் மாயா. எங்க இருக்க மாயா என்றாள் லதா. கனடா லதா என்றாள் மாயா. உடனே நீ பெங்களூருக்கு வா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று லதா கூற, வரேன் அத்தை என்றாள் மாயா. உன் அப்பா என்ன பண்றான் என்று லதா கேட்க, ருத்ரமூர்த்தி மாமாவுக்கு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க அத்தை. என் அப்பா அவரை பார்த்துட்டு அங்கதான் இருக்காரு, அவரோட வீட்டில் என்று மாயா சொல்ல, சில நிமிடங்கள் அமைதி. மறுமுனையில் லதாவின் அமைதியை உணர்ந்த மாயா, என்னாச்சு என்று கேட்க, நத்திங், நீ வரும்போது உங்க அப்பனையும் கூட்டிட்டு வா என்று லதா சொல்ல, சரிங்கத்த என்று மாயா சொன்ன அடுத்த கணம், அவரு எப்படி இருக்காரு என்று லதா கேட்க, மாமாவா அத்த என்று மாயா கேட்க, எச்சிலை கூட்டி விழுங்கிய லதா, ஆமாம் என்று சொல்ல, நல்லா இருக்கார் அத்த என்று மாயாவிடம், சரி அப்புறம் கூப்பிட்றேன், சீக்கிரமா பெங்களூர் வந்து சேரு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் லதா. மாயாவிடம் பேசி முடித்த லதாவின் முகம் மாறியதை கண்ட பார்த்திபன், என்னாச்சு அண்ணி, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று பார்த்திபன் கேட்க, ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட அறைக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள் லதா. என்ன சொல்லியிருப்பா ஃபோனில் இந்த மாயா, அண்ணி முகமே சரியில்லையே என்று நினைத்து கொண்ட பார்த்திபன் முத்துவை அழைத்து மதிய சாப்பாட்டுக்கு தனக்கு நாட்டுக்கோழி வறுவலும் மீன் குழம்பும் செய்து வைக்கும்படி பணித்துவிட்டு சீட்டாட கிளப்பிற்கு சென்று விட்டான். வாடின முல்லை கொடியாய் காரில் அமர்ந்திருந்த மதுவை பார்த்த ராகவன், காய்ச்சலை இவ தாங்கிக்கிறா, பட் இவ கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியல என்று வாய்விட்டே சொன்னவன் உறங்கிக் கொண்டிருந்த மதுவின் இடக்கையை தன் வலக்கையால் பற்றி எடுத்து முத்தமிட்டான் ராகவன். அவன் இதழ் தொடுகையில் எழுந்தாள் மது. ராகவனின் கையில் தன் கை இருப்பதை பார்த்தவள் சட்டென்று தன் கையை உருவிக்கொண்டாள். இல்ல, அது கையில இரும்பு அதான் என்று மழுப்பினான் ராகவன். மருத்துவமனையும் வந்தது. அன்று பெங்களூருவில் குளிர்ந்த காலநிலை நிலவ மருத்துவமனை வந்ததும் காரில் இருந்து இறங்கிய மது குளிரில் நடுங்க ஆரம்பித்தார். அவரின் பக்கம் வந்த ராகவன், என்னாச்சு, குளிருதா என்றார். என்றாள் அவள். கழுத்தில் அவன் கட்டிய டையை லூசாக்கியவன் அவனின் கருப்பு நிற கோட்டை கழட்டி அவளுக்கு பொருத்தி விட்டான். கைத்தாங்களாக அவளை மருத்துவமனைக்குள் அழைத்து சென்றான் ராகவன். எங்கு சென்றாலும் அவளை பின்தொடர்ந்து வரும் பாடி கார்ட்ஸ் அன்றும் அவனை பின்தொடர ராகவன் மருத்துவமனைக்குள் வருவதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து கொண்டனர். ராகவனின் மருத்துவமனைக்கு போக இன்னும் 1/2 மணி நேர பயணம் செய்ய வேண்டும் என்பதால் வேறொரு மருத்துவமனைக்கு மதுவை அழைத்து வந்திருந்தான் ராகவன். இருந்தாலும் ராகவனின் முகம் அனைவருக்கும் பரிச்சயம் என்பதால் ராகவனுக்கு அந்த மருத்துவமனையில் மரியாதை பலமாக இருந்தது. ராகவன் அந்த மருத்துவமனைக்கு வந்த செய்தி கேட்டதும் அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வெளிநோயாளிகள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே வந்து அவனை சந்தித்தார். ராகவனும் அங்குதான் அமர்ந்திருந்தான் மதுவோடு. அவன் பின்னே அவனுடைய பாடி கார்ட்ஸ் நின்றிருந்தனர். சார், நீங்க ஏன் சார் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க சார் உள்ள வாங்க என்று மருத்துவர் அழைக்க, இட்ஸ் ஓகே, முன்னாடி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நான் பொறுமையாவே வரேன் என்று ராகவன் சொல்ல, சார் நீங்க வாங்க சார், ப்ளீஸ் சார் என்று ராகவனையும் மதுவையும் வலுக்கட்டாயமாக
உள்ளே அழைத்துச் சென்றார் மருத்துவர். அங்கு இன்னொரு மருத்துவர் அமர்ந்திருந்தார். அவர் கொஞ்சம் வயதான மருத்துவர். அவர் ராகவனை பார்த்ததும், வெல்கம் எனர்ஜெட்டிக் யங்மேன், என்ன ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் என்று அந்த மருத்துவர் கேட்க, அவரின் முன்னே இருந்த இருக்கையில் அமர்ந்த ராகவன், ஷீ இஸ் மது, கொஞ்சம் ஃபீவர், பாடி ஹீட்டாக இருக்குது, இருமல் இருக்குது, கோல்டும் இருக்குது, கொஞ்சம் நடுக்கிறாங்க, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது, பார்க்க டயர்டாக இருக்காங்க, என்னன்னு பாருங்க டாக்டர் என்று ராகவன் சொல்ல, மதுவும் மருத்துவரின் பக்கம் அமர்ந்தார். ஷீஸ் மது மட்டும்தானா, இல்லை ஷீஸ் மை லவர், ஃபியான்சி, ஒய்ஃப் அந்த மாதிரி ஏதாவது என்று அந்த மருத்துவர் கேட்க, எஸ் டாக்டர் என்று ராகவன் ஏதோ சொல்ல வர, அதற்குள் மது, நான் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார், அவ்வளோதான் என்று மது சொல்ல, இரண்டு பேரையும் மாறி மாறி பார்த்த மருத்துவர், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு குளிருதுன்னு தன்னோட கோட்டெல்லாம் கழட்டி போடுவாரா உங்கள் எம்டி என்று அந்த மருத்துவர் கேட்க, ராகவன் மதுவை பார்த்து, இப்போ சொல்லு பதில் என்றவாறு நக்கலாக புன்னகைக்க, மது அவனை முறைத்தாள். ஆன்சர் மீ என்று டாக்டர் கேட்க, ஒரு டாக்டர் இதெல்லாம் ஏன் கேட்கிறாரு என்று சந்தேகமாக அவரை பார்த்த மது அவனது கோட்டை கழட்டி கையில் வைத்துக் கொண்டார். அதன் பின் டாக்டர் அவளை எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளை சோதித்துவிட்டு மருந்து சீட்டை எழுதி கொண்டே, சாதாரண ஃபீவர் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, டேப்லெட் எழுதி தரேன், 2 days சாப்பிட்டா ஃபீவர் போயிடும், உங்கள் அப்பா எப்படி இருக்கான் என்று மருத்துவர் கேட்க, என்ன டாக்டர் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு என்றபடி மது ராகவனை பார்க்க, அவனது முகமோ இறுகியது. அவனை பார்த்த டாக்டர், என் நண்பன் பாவண்டா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற, அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு என்று மருத்துவர் சொல்ல, பதில் ஏதும் இல்லை ராகவனிடம். பெருமூச்சு விட்ட மருத்துவர், சரி சரி, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், பொண்ணை நீ செலக்ட் பண்ணுறியா இல்லை அவன் தான் செலக்ட் பண்ணுவானா, எதா இருந்தாலும் ராகவனை கேட்டுக்கோங்கம்மானே, அதான் கேட்டேன் என்று மருத்துவர் கேட்க, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவனே உங்ககிட்ட வந்து சொல்லுவான் என்று எழுந்தவன் அவரின் முன்னே இருந்த மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு மதுவை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். மதுவுக்கு மருத்துவர் பேசியது எதுவுமே விளங்கவில்லை. மதுவுக்கு புரிந்த ஒன்றே ஒன்று, ராகவனுக்கு தாய் மட்டுமல்ல தந்தையும் இருக்கிறார் என்பதுதான். ராகவனோடு காரில் அமர்ந்த மது, உங்களுக்கு அப்பா இருக்காரா என்று அவள் கேட்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு இந்த கேள்வி தேவைதானா என்று பதில் கேள்வி மதுவை பார்த்து ராகவன் கேட்க, அமைதியானால் மது. சிறிது நேர பயணத்தில் ஹோட்டல் ஒன்றில் ராகவனின் கார் நின்றது. இங்கே இரு, வந்துடுறேன் என்றவன் காரில் இறங்கி ஹோட்டலின் உள்ளே சென்றான். தன்னோடு வந்த பாடி கார்ட்ஸை மதுவிற்கு பாதுகாப்பாய் நிற்க சொல்லியவன் ஹோட்டலில் உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் கையில் இட்லியோடு வந்தான். மது அமர்ந்திருந்த காரை சுற்றி பாடி கார்ட்ஸ் நிற்க, ராகவன் காரின் அருகில் வந்ததும் காரின் கதவை திறந்து விட்டான் ஒரு பாடி கார்ட். ராகவன் கையில் இட்லி தட்டை பார்த்ததும், என்னதுங்க இது என்றாள் மது. விஷம், டாக்டர்கிட்ட என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுன்னு சொன்னல, அதான் உன்னை விஷம் கொடுத்து கொண்டுடலான்னு இட்லியில் விஷம் தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்றபடியே கையில் இருந்த இட்லியை சாம்பாரில் தோய்த்து மதுவின் வாயருகே எடுத்து சென்றான் ராகவன். ஒன்றும் பேசாமல் இதழ்களை விரித்து இட்லியை வாங்கி கொண்டாள் மது. ஹே விஷண்டி, பரவாயில்லையா என்றபடி மறுபடியும் ராகவன் இட்லியை பிட்டு அவளின் வாயருகே கொண்டு செல்ல, இந்த கையால விஷமே கொடுத்தாலும் சாப்பிட நான் தயார் என்று சொன்னபடியே ராகவனின் மணிக்கட்டை பிடித்து தன் இதழருகே கொண்டு சென்று இட்லியை வாங்கி கொண்டாள் மது. மதுவிடமிருந்து இப்படி ஒரு பதிலை ராகவன் எதிர்பார்க்கவில்லைதான். அதனால் தன்னை மறந்தவன் அவளின் பின்னந்தலையை பிடித்து அவளின் கண்களை ஆள பார்த்தவாறே அவளின் கோவைப்பழ இதழ் மீது அவன் இதழ் பதித்தான். அவனின் இந்த செயலில் விழிகளை விரித்தாள் மது. அதிர்ந்தும் போனாள். மென்மையாய் ஆரம்பித்திருந்த இதழ் முத்தத்தை
வன்மையாய் முடித்திருந்தான் அவன். அவன் அவளை விடுவிக்க தன் வலக்கையால் தன் இதழை மூடி மறைத்தாள் பெண்ணவள். இப்போ மூடி என்ன பிரயோஜனம்? பட் இட்லி இனிக்கும்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் என்று சிரித்தான் அவன். திருவென மொழித்தாள் அவள். ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை நான் ரொம்ப நல்லதுன்னு நினைச்சேன் என்று மது சொல்ல, நீயா நினச்சிக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ற ராகவன், சரி கையெடு, இன்னும் 2 இட்லி சாப்பிடணும் என்று கூற, எனக்கு இட்லி வேணாம், ஒன்றும் வேணாம், வண்டி எடுங்க என்று அவள் சொல்ல, இன்னும் 2 இட்லி இருக்கு, நீ சாப்பிட்ட பின்னாடி தான் கார் மூவ் ஆகும் என்று ராகவன் சொல்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்ற மது அவன் கையில் இருந்த தட்டை வாங்கி மடமடவென்று இட்லியை சாப்பிட்டு முடித்தார். வெரி குட், இப்படி தான் இருக்கணும், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு ஆஃபீஸ் வந்தால் போதும் என்று ராகவன் சொல்ல, லதா வீட்டில் இருப்பதை யோசித்து பார்த்த மதுவோ, இல்லை எனக்கு ஃபீவர் இப்போ ஓகே தான், ஆஃபீஸ்க்கே போகலாம் என்று சொல்ல, யோர் சாய்ஸ், போகலாம் என்ற ராகவன் சொன்ன அடுத்த அரை மணி நேரத்தில் ராகவனின் கார் அவனது அலுவலகத்தில் நின்றது. சீதாவின் பொட்டிக்கிற்குள் சீதா நுழைய அங்கு வேலை செய்யும் பெண்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக் கொண்டிருப்பதை அவள் பார்த்தால் அந்த பொட்டிக்கிற்குள் நுழைந்த உடனே, வாட் ஹேப்பன், என்னாச்சு, ஏன் எல்லோரும் வேலை செய்யாம அங்கே நின்றுட்டு இருக்கீங்க என்று சீதா கேட்க, அவளின் அருகே வந்த ஒரு பணிப்பெண், மேம் ஆதித்யன் சார் வந்திருக்காரு என்று அப்பெண் சொல்ல, வாட், ஆதித்யனா என்று அதிர்ந்தாள் சீதா. ஆமாம் மேம், நீங்கள் நம்ம பொட்டிக்குள்ளே வரும்போது வெளியே அவரோட கார் நின்றுட்டு இருந்ததே, நீங்கள் பார்க்கலையா என்று அந்த பெண் சொன்னதும் திரும்பி பார்த்தாள் சீதா. ஆம், ஆதித்யனின் கார் சீதாவின் பொட்டிக்கின் வெளியில் நின்றிருந்தது. அதை பார்த்து அதிர்ந்த சீதா, ஆதித்யனா என்னோட பொட்டிக்கு எதுக்கு வந்திருக்கான்? இன்னைக்கு அவனோட டெக்ஸ்டைல் ஓப்பனிங் டே ஆச்சு, அங்க போகாம இங்க வந்திருக்கான், என்ன பிரச்சனை பண்ண போறானோ என்று அதிர்ந்து அவள், இப்போ அவன் எங்க இருக்கான் என்று அந்த பணிப்பெண்ணிடம் கேட்க, மேம் அங்க பாருங்க, உங்க ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்காரு என்று அந்த பெண்ணும் கை காட்ட, ஆதித்யனை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். ஏனெனில் சீதாவின் சீட்டில் ஆதித்யன் அமர்ந்திருந்தான். என்ன பண்ண காத்திருக்கானோ என்று நினைத்த சீதா, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வேக எட்டுக்களோடு அவளது அறைக்கு சென்றார். அறை கதவை திறந்து அவள் உள்ளே செல்ல, வாங்க மிஸ் சீதா, வர நேரமா இது, ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு எம்டி, டைம் இப்போ என்ன ஆகுது? 10:30, இப்போதான் வரதா ஒரு எம்டி, பொறுப்பு இல்லாம என்று ஆதித்யன் கேட்க, நீ யார் அதை சொல்றதுக்கு? முதல்ல என் சீட்ல இருந்து ஏந்திரி என்றாள் சீதா. வாட், நான் யாரா? ஆதித்யன் தெரியாதா? நேத்து எக்ஸ்போல பாத்தியே, ஞாபகம் இல்லையா என்று ஆதித்யன் கேட்க, முதல்ல என் சீட்ல இருந்து ஏந்திரி, என் பொட்டிக்கை விட்டு வெளியே போ என்று சீதா கத்த, முடியாது என்று அவளது அறையில் அவளது நாற்காலியின் முன்னே இருந்த டேபிளின் மேல் தன் 2 கால்களையும் தூக்கி வைத்துக் கொண்டான் ஆதித்யன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அடுத்தவங்க பொட்டிக்குள்ள வந்து அடுத்தவங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறியே என்று கத்தினாள் மது. அப்போ நேத்து நீ மட்டும் என்ன பண்ண என்றான் ஆதித்யன். ஆதித்யன் சீதாவை பழி வாங்குவதற்காக அவளது பொட்டிக்கு வந்திருக்கின்றானா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, நீங்க இன்னைக்கு கேட்க போற நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 25 உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். தொடர்ந்து கேளுங்க, முழுவதும் கேளுங்க. என்னுடைய இந்த காதல் கதை உங்க மனசை சந்தோஷப்படுத்தும். அத்தியாயம் 25. சீதாவின் பொட்டிக்குள் அவளது அறையில் அவளது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒய்யாரமாக அந்த நாற்காலியின் முன்னிருந்த மேசையின் மேல் தனது 2 கால்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டபடி அமர்ந்திருந்தான் ஆதித்யன். அவன் செய்வதை பார்த்ததும்
பற்றி கொண்டு வந்தது சீதாவுக்கு. ஹே, உனக்கு நான் கொடுத்த அடி பத்தலன்னு நினைக்கிறேன், எந்திரிடா முதல்ல, இல்லை மரியாதை கெட்டுரும் என்று சீதா சொல்லி கொண்டிருக்கும்போது அவன் மேசையின் மேல் சாமி படத்திற்காக போட வைத்திருந்த மல்லிகைப்பூ சரத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு பூவாக உருவி கொண்டிருந்தான் அவளை பார்த்தபடியே. ஹே, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மலமாடு மாதிரி உட்கார்ந்துருக்க. இந்நேரம் வேற ஒரு ஆம்பளையா இருந்தா நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரோசம் வந்து எந்திரிச்சு போயிருப்பான். உனக்கு ரோசமே இல்லையாடா என்று சொல்லிக்கொண்டே அவனின் பக்கம் சென்று அவனுடைய சட்டை காலரை 2 கையாலும் பிடித்து உலுக்கி கொண்டே, எந்திரிடா இல்ல போலீஸை கூப்பிடுவேன் என்று சொன்ன சீதாவை அசராமல் பார்த்த ஆதித்யன் பெண் புன்னகையை எதலோரும் உதிர்த்தான். இடைவெளியே தெரியக்கூடாது என்று புடவையை மேலே ஏற்றி பின் குத்தி மறைத்தும் ஆதித்யனின் கண்களுக்கு பளிச்சென தெரிந்து போனது அவளின் கருப்பு நிற சேலையின் நடுவே எலுமிச்சை நிற அவளது கொடியிடை. சீதாவை பார்த்த ஆதித்யன் அவளின் இடையை பார்த்தான். ஆதித்யன் பார்ப்பதை சீதாவும் பார்த்து விட்டாள். உடனே வஞ்சியவளின் கைகள் அவளின் இடையை மறைக்கப் போக அவள் இடையை தொடப்போன ஆதித்யனை பார்த்ததும் தட்டு தடுமாறி அவன் மீதே சரிந்து விட்டாள் சீதா. அவனின் மடியில் அமர்ந்தே விட்டாள். ஜியூ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்று அவனை அறைய கைகளை ஓங்கினாள் சீதா. அவன் மடியிலிருந்து சட்டென எழுந்து ஓங்கியவளின் கைகளை பிடித்து இழுத்து மீண்டும் தன் மடியிலேயே அமர வைத்த ஆதித்யன் அவள் அமர்ந்ததும் அவளது கூந்தல் அவனது முகத்தின் மேல் விழ ஒரு கையால் அந்த கூந்தலை ஒதுக்கியவன் அவளின் கூந்தலின் மனம் நாசியில் ஏறுவதை கண்மூடி ரசித்தான். அவ்வளவு கொடூரமானவன் அல்ல ஆதித்யன். ஆனால் அவன் செய்வது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா பண்ற ஆதித்யா, வந்த வேலையை பாரு என்று அவனுக்கு அவனே சொல்லிக் கொண்டான். மறுபடியும் நிதானத்திற்கு வந்தவன், ஹே, வாயை மூடிட்டு 5 நிமிஷம் பேசாம உட்காரணும், இல்ல இங்க நடக்கிறதே வேற என்றவன் சொல்ல பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து அதில் ஒரு வீடியோவை ஆன் செய்து, இந்த வீடியோவை அமைதியா பார்க்குற, இல்ல அவ்வளோதான் என்று அவன் சொல்ல அவனை திரும்பி பார்த்த மது, என்ன ஏன் பார்க்குற, அங்க பாரு என்று அவன் அந்த வீடியோவை காட்ட மதுவும் அந்த வீடியோவை பார்த்தாள். மும்பையில் எக்ஸ்போவில் அவள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டு கொண்டிருக்க அவளின் பின்னே ஆதித்யன் நின்றிருந்தான். ஆனால் அன்று அவளின் இடையை கிள்ளியது என்னவோ வேறொரு ஆண். ஆதித்யன் தனது இடையை கிள்ளிவிட்டான் என்பதற்காகத்தான் அவ்வளவு பெரிய தொழிலதிபர் என்று கூட பார்க்காமல் அத்தனை பேருக்கு முன்னிலையில் சீதா ஆதித்யனை அறைந்தாள். சீதா ஆதித்யனின் செய்தி பத்திரிகையில் எல்லாம் வந்து அவனின் பெயரை கெட்டுவிட்டது. இருந்தாலும் ஏன் ஆதித்யன் சீதாவை பழி வாங்காமல், உன் இடையை கிள்ளியது நான் அல்ல வேறொரு ஆண் என்பதை சீதாவுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கிறான் என்பது அவனுக்கே விளங்கவில்லை. அந்த காணொளியை பார்த்த சீதா அதிர்ச்சியானார். அவன் மடியிலிருந்து எழுந்தாள். ஷோ, இது எப்படி? அப்போ நீங்க அது பண்ணலையா? சாரி என்றாள் சீதா. ஆனாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான். பட் தப்பு பண்ணிட்டியம்மா, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும் இல்லையா என்று ஆதித்யன் சொல்ல அவள் சட்டென நெஞ்சை பிடித்து கொண்டாள். நானா சாரி சொல்லிட்டனே, தெரியாம நடந்துச்சு, ப்ளீஸ் என்று அவள் சொல்ல, சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லிட்டா நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்று சீதாவின் பக்கம் வந்தான் ஆதித்யன். சீதா அவன் தன்னை நோக்கி வருவதை பார்த்தவள் பின்னே சென்றாள். அவனின் கோட்டை கழட்டி அங்கிருந்து டேபிளின் மேல் வைத்தவன் அவன் அணிந்திருந்த சட்டையின் மேல் பட்டனை கலற்றினபடியே சீதாவின் அருகில் நெருங்கிவிட்டான்.
அவளோ சுவரோடு ஒன்றிவிட்டாள். அவளின் வலது கையை சுவற்றில் அவள் பக்கம் ஊன்றியவன், இங்க பாரு, என்னோட கடத்திறப்பு விழாக்கு நீ என் கூட இப்போ வர. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கிற. அப்புறம் என்னோட புது டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு நீ தான் ஃபேஷன் டிசைனர், புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறனோ நீ அதை கேட்கணும் என்று அவன் அவளை மிரட்ட, அதற்கெல்லாம் அசர்பவளா அவள், முடியாது, என்ன பண்ணுவ என்றாள் சீதா. தன் சட்டையில் மேலும் ஒரு பொத்தானை கழட்டிய ஆதித்யன் அவளின் இடையோடு கை வைத்து இழுத்து அவளை அணைத்து அவளின் கன்னத்தில் முத்தமிட்டான். அப்படியே தன் மொபைலில் அந்த காட்சியை ஒரு போட்டோவும் எடுத்துக்கொண்டான். யூ சீட், உனக்கு அறிவில்லை என்றபடியே கண்ணங்களை துடைத்து கொண்டவள், இப்போ வெளியே போறியா இல்லை என் அண்ணனுக்கு கால் பண்ணவா என்று கேட்க, ஹே வாய முடு, சின்ன பிள்ளை மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லுவேன் அப்பங்கிட்ட சொல்லுவேன்ட்டு. இப்போ மட்டும் நீ நான் சொன்னதுக்கு ஓகே சொல்லலைன்னு வை, இந்த ஃபோட்டோவை மீடியாவுக்கு அனுப்பிடுவேன் என்று ஆதித்யன் சொல்ல, அனுப்புடா, அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினச்சியா? இந்த பூச்சாண்டி கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்று அவள் கோபமாய் கத்த, ஹோ அவ்வளோ தைரியமா உனக்கு? உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் சரி வராது. இனி டெய்லியும் காலையில் இங்கே நான் வந்துடுவேன். என்னோடய ஆஃபீஸையும் இந்த போட்டிக்கிலே வச்சுடுவேன். அப்புறம் டிசைனாக ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன். என்னை எவனும் கேட்க முடியாது. இங்கே பார், நீ இன்னைக்கு என் கூட என்னோட டெக்ஸ்டைல் ஓப்பனிங்க்கு வரலன்னா, என் டெக்ஸ்டைலுக்கு ஃபேஷன் டிசைனராக இருக்க சம்மதிக்கலைன்னா நீ நிறையா கஷ்டப்பட வேண்டிய வரும், பார்த்துக்கோ என்று ஆதித்யன் சொல்ல, அவன் சொல்வதை கேட்ட சீதா ஒரு நிமிடம் யோசித்தாள். சீதா, வீம்பு பண்ணிட்டு நிற்காத. இன்னைக்கு மட்டும் அவனோட ஓப்பனிங் செரமனிக்கு நீ போயிட்டு வந்துட்ட அப்படின்னா இவன் நீ இன்னும் டார்ச்சர் பண்ண மாட்டான் என்று யோசித்தவள், சரி உன் கூட நான் வரேன். உன்னோட டெக்ஸ்டைலுக்கு ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கிறேன், இருந்து தொலைகிறேன். பட் ஒன் கண்டிஷன், அங்கே வந்தாலும் ஒர்க் பண்ண மாட்டேன், எங்கே இருந்து தான் டிசைன் பண்ணி அனுப்புவேன் என்று சீதா சொல்ல, சற்று யோசித்தவன், ஓகே இதுவும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்று தன் சட்டையை ஒவ்வொரு பட்டனாக கலட்டி கண்ணாடி முன்னின்று தன்னை பார்த்தவன், சட்டை ரொம்ப கசங்கிடுச்சுல என்று கூறியவன் அங்கிருந்த மேசையின் மேலிருந்த தனது கோட்டை சீதா கையில் திணித்தான். இதை எடுத்துட்டு என் பின்னாடியே வா என்று அவன் சொல்ல, வாட் என்று அவள் கேட்க, புரியலையா? இந்த கோட்டை கையில் எடுத்து என் பின்னாடியே வர்ற நீ என்று சொல்லிவிட்டு அவனது சட்டையை முழுவதும் கலட்டிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் ஆதித்யன். ஹே, நீ என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங் என்றவாறே அவன் பின்னே செல்ல, அங்கிருந்த வாடிக்கையாளர்கள், பணிப்பெண்கள் எல்லோரும் இவர்களை பார்க்க, சீதாவோ என் மானத்தை வாங்குறான் என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டிருக்க, அவன் அதையெல்லாம் சட்டை செய்யாமல் அவன் சட்டையை கலட்டி அவளின் மேல் தூக்கி எறிய, சி என்ன பண்ற நீ என்று ஒரு கணம் நின்று விட்டாள். அவனோ அவளின் பொட்டிக்குள் ஆண்களுக்கு மட்டுமென இருக்கும் அந்த செக்ஷனுக்குள் நுழைந்து விட்டான். அவளும் அவன் பின்னே போக, அங்கிருந்த வேலையாட்கள் எல்லாம் அவனை பார்த்ததும் அவனது கோலத்தை பார்த்ததும் ஒதுங்கி நின்று விட்டனர். அங்கிருந்த சட்டைகளை எல்லாம் களைத்தான் ஆதித்யன். அவன் கோட்டிற்கு ஏற்றபடி ஒரு வான நிற ஷர்ட் எடுத்து போட்டவன் அவளின் பக்கம் திரும்பி, ஹவ் இஸ் இட் என்றான். அவள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. டக்குன அவனின் ஃபேண்டில் கை வைத்து பெல்ட்டை கலட்ட, ஐயோ என்று அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் கண்களை மூடியதும் அவனுக்கோ புன்னகை வந்துவிட்டது. உடனே அவன் ஷர்ட்டை ஃபேண்டிற்குள் இன் பண்ணிவிட்டு பெல்ட்டை போட்டவன் அவள் கையில் இருந்த கோட்டை பிடுங்கினான். கோட்டை பிடுங்கி கண்ணாடியின் முன் நின்னே கோட்டை போட்டவன், பர்ஃபெக்ட் என்று
அவன் சொல்ல, சீதாவோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த சட்டையோட ரேட் தெரியுமா என்று கேட்க, என்ன ரேட் என்றான் ஆதித்யன். இந்த ஷர்ட்டோட ரேட் 15,000. நீ பாட்டுக்கு எடுத்து போடுற என்று அவள் சொல்ல, இதை விட காஸ்ட்லியான ஷர்ட் உன்னோட பொட்டிக்கில் இல்லையா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சீப் ரேட்டில் ஒரு ஷர்ட் போடுறேன்னா என்று ஆதித்யன் சொல்ல, சீதாவின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடித்தது. அவளை பார்த்த ஆதித்யன், முறைக்காத, சிரிச்சிட்டே ஓப்பனிங் செரமனிக்கு கிளம்பு என்று அவன் முன்னே நடக்க, நின்ற இடத்தை விட்டு நகராமல் நின்றிருந்தாள் சீதா. திரும்பி பார்த்த ஆதித்யன், என்ன அப்படியே நிற்கிற, சீக்கிரம் என்று அவன் சொல்ல, சீதா அசையவே இல்லை. அங்கேயே நின்றிருந்தால் எங்கோ பார்த்தபடி கைகளை கட்டிக்கொண்டு. நீ இப்படியெல்லாம் சொன்ன வரமாட்ட, இந்தா வர என்று சொன்னவன் அவளின் பக்கம் சென்று அவளின் தோள்களில் கை போட்டவன், இப்போ கிளம்பலாமா என்று அவளை பார்த்து சொல்ல, அவனின் கையை தட்டிவிட்ட சீதாவோ, நானே வர்றேன், கையெல்லாம் தோல் மேலே போடுற வேலை வச்சுக்காத என்று சொல்ல, ஓகே லெட்ஸ் கோ என்று அவன் முன்னே நடக்க, அவன் பின்னே பூனைக்குட்டியாய் சீதா செல்ல, அங்கிருந்த அனைவரும் இருவரையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களையெல்லாம் பார்த்த ஆதித்யன், வேலை நேரத்தில் வேடிக்கை பார்க்கத்தான் உங்கள் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா என்று அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்க, அடுத்த கணம் அவர்களின் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். சீதாவோ அவனது காரில் அவனது கடை திறப்பு விழாவிற்கு சென்று விட்டார். ராகவனின் அலுவலகத்தில் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வேலைக்கு ஆள் பத்தலையாம். அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க, பத்தலைன்னா மெட்டீரியல்ஸ் இறக்கிடுங்க என்று வாசு மேனேஜரிடம் பேசிக்கொண்டிருக்க, அந்த சமயம் மதுவோடு ராகவன் அவன் அறைக்குள் நுழைய, என்னதான் நண்பனாக இருந்தாலும் ராகவன் சம்பளம் கொடுக்கும் முதலாளி அல்லவா. ராகவனை பார்த்ததும் வாசு எழுந்து கொள்ள, வாசு, கவர்மெண்ட் காலேஜ் கட்ட டெண்டர் எடுக்க கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னேனே, பண்ணியாச்சா என்றபடியே ராகவன் தன் இருக்கையில் அமர, எஸ் பாஸ், பண்ணியாச்சு, நீங்கள் செக் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா போதும் என்றவன் ஒரு ஃபைலை ராகவனின் முன் வைக்க, மேனேஜர் சாத்விகா வந்தாச்சா? வந்தாச்சுன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க என்று ராகவன் சொல்ல, வந்துட்டாங்க சார், நான் போய் வர சொல்கிறேன் என்றபடி மேனேஜர் அந்த அறையிலிருந்து வெளியே செல்ல, வாசு கொடுத்த ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். மதுமா, காய்ச்சல் பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க என்று மெதுவான குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி வாசு சொல்ல, இது உங்கள் வீடு இல்லை, ஆஃபீஸ். நலம் விசாரிக்கிறதா இருந்தால் வீட்டில் போய் விசாரிக்கலாம் மிஸ்டர் வாசு என்று ராகவன் சொல்ல, பாம்பு காது இவனுக்கு, மெதுவாக தானே கேட்டேன், இவனுக்கு எப்படி கேட்டுச்சு என்று வாசு நினைக்க, வாட் இஸ் திஸ் வாசு? 250 கோடிக்கு கொட்டேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்க. 200 கோடிக்கு தானே நான் ரெடி பண்ண சொன்னேன், என்ன இது என்று ராகவன் கத்த, பாஸ், 200 கோடிக்கு நம்ம கொட்டேஷன் ரெடி பண்ணால் அது நமக்கு லாஸ் பாஸ். 250 கோடிக்கு ரெடி பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் என்று வாசு சொல்ல, முட்டாளா நீ? லாஸ் ஆர் ப்ராஃபிட் அது முக்கியம் இல்லை. கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நம்ம தான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பேரும் போயிடும். இது தெரியாதா உனக்கு என்று ராகவன் கத்த, சாரி பாஸ், இப்போ மாத்திடுறேன் என்று அவன் முன்னே இருந்த ஃபைலை வாசு எடுத்துக்கொண்டான். இந்த சஞ்சய்ட்ட அப்பவே சொன்னேன், கேட்டான் அவன் பண்ணின வேலைக்கு நான் இவன்கிட்ட திட்டு வாங்குறான் என்று மனதிற்குள் புலம்பினான் வாசு. இப்படியே நின்றுட்டு இருக்கிறதா ஐடியாவா மது? ஜுவல்லரி ஷாப்போட சேல்ஸ், ப்ராஃபிட்ஸ், லாஸ் இதெல்லாம் செக் பண்ணி டீட்டெயில் எனக்கு மெயில் பண்ண என்று மதுவை பார்த்து ராகவன் சொல்ல, பாஸ், அவங்களுக்கு ஃபீவர் என்றான் வாசு. அவனை முறைத்தான் ராகவன். மது, இது உன்னோட லேப்டாப், இனி இது உன்கிட்ட தான் இருக்கணும். நான் சொல்கிற ஒர்க்கெல்லாம் நீ இதில் தான் செய்யணும். டேக் இட் என்று புது லேப்டாப்பை அவனின் டேபிளின் மேல் அவன் வைக்க, அதை எடுத்துக்கொண்ட மது அங்கிருந்த சோபாவில் சென்று அமர்ந்து அவளது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார்.
காய்ச்சலின் சோர்வில் இருந்தவள் லேப்டாப்பை மடியில் வைத்து கொண்டு வேலை பார்ப்பதை பார்த்த வாசுவிற்கு பாவமாக இருந்தது. அங்கென்ன பார்வை, வேலை பாரு என்று ராகவனின் அதட்டலில் மீண்டும் தன் வேலையை பார்க்க தொடங்கினான் வாசு. சிறிது நேரத்தில் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி சாத்விகா அவன் அறையிலுள் நுழைய 2-3 நாட்களுக்கு பிறகு வாசு சாத்விகாவை பார்க்கிறான். பிங்க் நிற டிசைனா சாலையில் கையில் பத்திரிகையோடு உள்ளே நுழைந்தாள் சாத்விகா. அந்த பத்திரிகையை பார்த்ததும் பெருமூச்சு விட்ட வாசுவோ, நல்லா வாங்கி கட்டிக்கத்தான் பத்திரிகையோடு வந்திருக்கா என்று நினைத்தவன் சாத்விகா அவனை பார்த்ததும் அவள் கையில் இருந்த பத்திரிகையை தன் ஆள்காட்டி விரலால் சுட்டி காட்டியவன், கொடுக்காத போ என்று வாயசைக்க, வாசு சார் என்னமோ சொல்றீங்க, பட் எனக்கு புரியல என்றாள் சத்தமாக சாத்விகா. ஒண்ணுமில்லையே, நான் ஒண்ணு சொல்லலையே என்றான் வாசு மழுப்பலாக. இல்ல, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் என்று சாத்விகா சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா, வந்த வேலையை பாரு என்று வாசு சொல்ல, ராகவனின் பக்கம் சென்ற சாத்விகா, சார் என் அண்ணனுக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துடணும் சார் என்றால் சாத்விகா பத்திரிகையை நீட்டியபடி ராகவனிடம். அந்த பத்திரிகையையும் அதை நீட்டியவளையும் ஒரு சேர பார்த்தவன் அவள் கையில் இருந்த பத்திரிகையை வாங்கி பார்த்தான். ராகவன் அந்த பத்திரிகையை வாங்கியதும் நெஞ்சே அடைத்து போனது வாசுவிற்கு. அப்படி அந்த பத்திரிகையில் என்னதான் இருக்கிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 26 வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறோம். இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். என்னடா இது, பத்திரிகையை கையில வாங்கி வச்சிருக்கான், தூக்கி எரிய போறானா இல்ல எரிக்க போறானா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே என்று நினைத்தபடி பதட்டத்தோடு ராகவனையே பார்த்து கொண்டிருந்தான் வாசு. ராகவனும் ஆதித்யனும் ஒன்றாக ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். ஆதித்யன் ராகவனின் அம்மா 2வதாய் திருமணம் செய்த ஆணின் தங்கை மகன். ஒரு விபத்தில் தந்தையையும் தாயையும் இழந்த ஆதித்யன் தன் தாய்மாமன் வீட்டிலேயே வளர்ந்தான். ஆதித்யனும் ராகவனும் எதிரிகளாகவே வளர்ந்தனர் சிறு வயதிலிருந்தே. பள்ளிக்கூட விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் ராகவனை ஜெயித்துவிட ஆதித்யன் பலவாறு முயற்சி செய்வான். ஆனால் ராகவன் தான் எல்லாவற்றிலும் வெற்றியை தனதாக்கி வைத்திருப்பான். ராகவனுக்கும் ஆதித்யனுக்கும் ஒரு நாள் பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது. பள்ளி வளாகத்தில் அந்த சண்டையில் ஆதித்யன் ராகவனை பார்த்து, நீ எல்லாத்தையும் ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிடலாண்டா, ஆனா நீ ஒரு அன்லக்கி, உன்னை யாருக்குமே பிடிக்காது, உன்னை பிடிக்கலன்னு தான் உன் அம்மாவே உன் அப்பாவை விட்டுட்டு வந்து என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீ ஒரு அன்லக்கிடா, நீ ஒரு அன்லக்கி என்று ஆதித்யன் சொல்ல, தான் பாசமா இருந்த உயிரையே வைத்திருந்த அம்மா தன்னை விட்டு, தன் தந்தையை விட்டு, தன் குடும்பத்தை விட்டு வேறு ஒரு ஆணை திருமணம் செய்த வருத்தத்தில் இருந்த ராகவனுக்கோ அன்று அந்த வருத்தம் கோபமாக மாறியது. பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து ஆதித்யனின் மீது எறிந்தான் ராகவன். ஆதித்யனின் நெற்றியில் அடிபட்டு ரத்தம் முகமெங்கும் வழிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் ஆதித்யன். அதன் பின் ஆதித்யன் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டான். ராகவனின் அம்மா லதாவிற்கு அவளின் 2வது கணவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவியும் உடல் சுகமில்லாத ஒரு குழந்தையும் இருப்பது தெரியாது. தங்கை பிள்ளையை அவனின் 2வது கணவன் வளர்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் லதாவிற்கு தெரியும். லதாவிற்கு உண்மை தெரியும் போது அவளது கையில் சாத்விகா 3 மாத குழந்தையாக இருந்தாள். இன்று ராகவனின் அலுவலகத்தில் வேலை செய்யும் சாத்விகா ராகவனின் அம்மாவிற்கும் அவளது 2வது கணவனுக்கும் பிறந்த குழந்தைதான் என்பது ராகவனுக்கு தெரியும். சாத்விகா பிறந்ததும் லதா தன்னுடைய 2வது கணவனோடு சண்டையிட்டாள். முதல் மனைவியையும் அவளது குழந்தையையும் பிரிந்துவிட்டு வரும்படி. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஏனெனில் அவனிடம் தற்போது இருக்கும் ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து எல்லாமே அவனின் முதல் மனைவியோடது. அப்புறம் எப்படி அதை விட்டு விட்டு வருவான்? லதாவிற்கும் அவளது 2வது கணவனுக்கும்
மன வேறுபாடுகள் நிறைய இருந்தது. அதனால் அவனும் வேண்டாம், அவனது வாழ்க்கையும் வேண்டாம் என்று தான் பெற்ற தன் மகளையும் தன் இரண்டாவது கணவனிடமே கொடுத்துவிட்டு லதா அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்துவிட்டாள். அவளது இரண்டாவது கணவனோ அவள் பிரிந்து சென்ற சில காலத்திலேயே இறந்தும் விட்டான். லதாவின் இரண்டாவது கணவனின் முதல் மனைவியான சௌந்தர்யாதான் அதன் பிறகு ஆதித்யனையும் சாத்விகாவையும் வளர்த்தாள். சௌந்தர்யாவும் பணக்கார வீட்டில் பிறந்த கோடீஸ்வரிதான். இன்னும் சொல்ல போனால் ராகவனுடைய தந்தையை விட சௌந்தர்யா பணக்காரியாக இருந்தாள், கோடீஸ்வரியாக இருந்தாள். அவளிடம் சொத்து பத்துக்கள் ஏராளமாக இருந்தது. இப்படியே காலம் சென்றுவிட ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தன் மனைவி படும் கஷ்டத்தை பார்த்து ராகவனின் அப்பா ருத்ரமூர்த்தி தன் மனைவியை மன்னித்து தன் வீட்டிற்கு தன்னுடனேயே அழைத்து வந்து விட்டான். அதன் பிறகு எந்த பணத்தை காரணம் காட்டி தன் அம்மா தன் தந்தையை விட்டு பிரிந்து போனாலோ அந்த பணத்தை ராகவன் கஷ்டப்பட்டு உழைத்தான், சம்பாதித்தான். மிகப்பெரிய அரண்மனையெல்லாம் விலைக்கு வாங்கினான். மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினான். தன் அம்மாவை விட்டுவிடும்படி எத்தனையோ முறை ருத்ரமூர்த்தியிடம் ராகவன் கூறியும் ருத்ரமூர்த்தி அதை செய்யவே இல்லை. மாறாக, நான் உன்னிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ உன் தாயை விட்டு பிரியக்கூடாது என்று ராகவனிடம் சத்தியமும் வாங்கிவிட்டு ருத்ரமூர்த்தி கனடாவிற்கு புறப்பட்டு விட்டான். அதன் பிறகு ராகவன் ஒரு அரண்மனையை வாங்க அந்த அரண்மனையில் அவனோடே இருந்தாள் லதா. யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தானோ, யாரிடம் பேசவே கூடாது என்று நினைத்தானோ அவளோட ஒரே அரண்மனையில் இருக்கிறான் ராகவன். ஆனாலும் இதுவரை லதாவின் முன் நின்று ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. அவள் சமைத்த உணவை ஒரு பருக்கை கூட சாப்பிட்டது கிடையாது ராகவன். ராகவன் தன்னை வெறுக்கிறான் என்பது லதாவிற்கு நன்றாகவே தெரியும். இருந்தும் அவனை சமாதானப்படுத்தவோ அவனிடம் மன்னிப்பு கேட்கவோ லதா துணியவில்லை. தன் மகன் சம்பாதித்த பணத்திற்கு ராணியாக இருக்க வேண்டும், தன் மகன் சம்பாதித்த சேர்த்து வைக்கப் போகிற சொத்துக்களுக்கு ராணியாக எஜமானியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் லதாவின் எண்ணம். இது ராகவனுக்கு தெரிந்திருந்தும் தான் கொடுத்த சத்தியத்தால் லதாவை தன்னிடமிருந்து விலக்காமல், தாய் என்ற அந்தஸ்தும் கொடுக்காமல் விலகி நின்றான் ராகவன். வாசுவிற்கு மிகப்பெரிய குழப்பம். சாத்விகா தன் அம்மாவின் இரண்டாவது கணவனுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை என்பது தெரிந்து எப்படி தன் அலுவலகத்தில் அவளை வேலை செய்ய அனுமதித்திருக்கிறான் ராகவன் என்பது வாசுவிற்கு மிகப்பெரிய குழப்பம். ராகவன் திருமணத்திற்கு வருகிறேன் என்று சொன்னதும் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் என்று சொன்ன சாத்விகா அந்த அறையை விட்டு சிரித்த முகத்தோடு வெளியில் சென்று விட்டாள். வாசுவிற்கோ அங்கு வேலை செய்யும் எண்ணமே போய்விட்டது. மண்டையை பீத்து கொள்ளாத குறைதான். பத்திரிகையை கிழிச்சு போடுவான்னு பார்த்தா கையில வாங்கிட்டு கல்யாணத்துக்கு வர்றேங்கிறானே. இப்போ இவன்கிட்ட கேட்டே ஆகணும் ஏன் பத்திரிகையை வாங்கினான்னு என்று நினைத்த வாசு, மச்சான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்று அவன் பக்கம் வந்து வாசு கேட்க, செக் புக்கில் கையெழுத்திட்டு கொண்டிருந்த ராகவன் கையெழுத்து போடுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தவன் புருவங்களை உயர்த்தி என்னவென்று கேட்க, வாசுவிடம் ஆதித்யனோட கல்யாண பத்திரிக்கைன்னு தெரிஞ்சிருந்தும் ஏண்டா வாங்குன என்று வாசு கேட்க, அவசியம் தெரிஞ்சாகணுமா என்று வாசுவை பார்த்து ராகவன் பதில் கேள்வி கேட்க, கண்டிப்பாடா, உனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் கூட நான் இருக்கேன். உன் வரலாறு என்ன, அவன் வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். என்னதான் நம்ம எதிரியா இருந்தாலும் உனக்கு சரிக்கு சமமா பிஸ்னஸ்ல வளர்ந்துட்டே இருக்கான் ஆதித்யன். அவன் 10 பிஸ்னஸ் ஆரம்பிச்சானா அதுல 8 பிஸ்னஸ் லாஸ் ஆவான். அதுக்கு காரணமும் நீதான் எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு மச்சான் உனக்கு பிடிக்காத உன் எதிரியோட கல்யாணத்துக்கு நீ வரன்னு சாத்விகாட்ட சொல்லியிருக்க நீ என்று வாசு கேட்க, எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா த்ரில் போயிடுமச்சி, வெயிட் அண்ட் வாட்ச் என்று ராகவன் சொல்ல, அப்போ ஆதித்யனுக்கு ஏதோ ஆப்பு ரெடி பண்ணிட்டு இருக்க மாப்ள, பார்த்துடா, சாத்விகா பாவண்டா என்று வாசு சொல்ல, வேலையை பாரு என்று ராகவன் சொல்ல, வேலையை தானே பாஸ், முடிச்சிட்டேன் பாஸ், நான் கொட்டேஷன் ரெடி பண்ணி உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் சரியா நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன், நான் கிளம்புறேன் பாஸ் என்று சொன்னபடியே வாசு அந்த அறையை விட்டு செல்ல, போகும்போது காஃபி சொல்லிட்டு போ என்று ராகவன் கத்த, சொல்லிட்டு போறேன் பாஸ்
என்று சொன்னபடியே வாசு அங்கிருந்து நகர்ந்தான். வாசு சென்ற 10வது நிமிடம் ராகவன் கேட்ட காஃபி அவன் மேசைக்கு வந்தது. காஃபியை எடுத்து சுவைத்துக் கொண்டே ராகவன் மதுவை பார்க்க அவளோ லேப்டாப்பை மடியில் வைத்துக்கொண்டு சோபாவில் அமர்ந்தபடியே கண்களை மூடி தலை சாய்த்து படுத்திருந்தாள். காஃபியை குடித்தபடியே தன் இருக்கையிலிருந்து எழுந்தவன் மது அமர்ந்திருந்த சோபாவின் பக்கம் சென்றான். அங்கு அமர்ந்தவன் உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவை பார்த்தான். பட்டாம்பூச்சியைப் போல சுறுசுறுப்பாய் சுற்றுபவள் சோர்ந்து படுத்திருப்பதை பார்த்ததும் என்னவோ போல் இருந்தது ராகவனுக்கு. அடர்ந்த இமைமுடிகள் கொண்ட கூரிய விழிகள், வானவில்லாய் வளைந்திருக்கும் இரு புருவங்கள், பிஞ்சு வண்டை போல் ஒரு நாசி, அதை இன்னும் அழகாக்க ஒற்றை மூக்குத்தி, என்னை பருகவா என்று அவனை அவ்வப்போது மறைமுகமாய் அழைக்கும் மென்னிதழ்கள், அவளது இடையை தாண்டி நீண்டு இருக்கும் கார்கூந்தல், இப்படி காஃபியை ருசித்துக் கொண்டே அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் ராகவன். சட்டென்று காஃபியை கப்பை கீழே வைத்தவன் அவள் மடியிலிருந்த லேப்டாப்பை எடுத்து டேபிளின் மேல் வைத்தவன் மதுவை மெதுவாக தன் மடியில் சாய்த்து கொண்டான். அவளோ தன் இரு கைகளையும் ஒன்று சேர்த்து தன் தலைக்கு தலையணையாய் வைத்துக்கொண்டு ஒரு புறமாய் ஒரு கழித்து அவனின் மடியில் லாவகமாய் படுத்துக் கொண்டாள். டேபிளின் மேல் இருந்த லேப்டாப்பை கையில் எடுத்தவன் மதுவுக்கு தான் கொடுத்த வேலையை தானே செய்து முடித்தான். வேலை முடிந்ததும் லேப்டாப்பை தள்ளி வைத்துவிட்டு அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தான் ராகவன். அனலாய் கொதித்து கொண்டிருந்தது அவளின் உடல். அவளை சோபாவில் படுக்க வைத்துவிட்டு எழுந்தவன் தன் இரு கைகளில் அவளை ஏந்தி கொண்டு அவன் அறைக்குள்ளே இருக்கும் இன்னொரு அறைக்கு தூக்கிச் சென்றான் அவளை. அங்கு சென்றவன் அங்கிருந்த மெத்தையில் அவளை படுக்க வைத்தான். ஒரு காட்டன் துணியில் தண்ணீரை நனைத்து அவள் முகமெங்கும் துடைத்து விட்டவன் அவளுக்கு போர்வையை போர்த்துவிட்டு தன் இரு கைகளையும் தலைக்கு வைத்துக்கொண்டு அந்த மெத்தையில் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். காய்ச்சலின் மிகுதியில் அனத்தை கொண்டிருந்தாள் மது. சற்றென்று எழுந்தவன் தன் அறையிலிருந்து வெளியில் சென்றான். அவன் அலுவலகத்தில் இருக்கும் சின்ன சமையலறைக்கு சென்றான். அவன் அலுவலகத்தில் ஒரு கேண்டீனும் இருக்கிறது. ஆனால் இவனுக்கென உணவுகள் தயாரிக்க ஒரு சின்ன சமையலறை அவனது அலுவலகத்தில் இருந்தது. அங்கு வயதான ஒருவரையும் சமைப்பதற்கென்று வேலையில் அமர்த்திருந்தான் ராகவன். ராகவனை அங்கு பார்த்ததும் அங்கு உட்கார்ந்திருந்த முதியவர் சட்டென எழுந்தார். சார், என்ன வேணும்? ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பனே என்று அந்த முதியவர் சொல்ல, இட்ஸ் ஓகே, ஒரு போல் கஞ்சி வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க என்று அவன் சொல்ல, சரிங்க சார் என்று சொன்ன அந்த முதியவர் கஞ்சியை தயார் செய்து விட்டு அவன் முன்னே வந்து நின்றார். அந்த சமையலருக்கு வெளியில் போன் பேசிக் கொண்டிருந்த ராகவன் கஞ்சியோடு வரும் பெரியவரை பார்த்ததும் போனை வைத்துவிட்டு அவர் கையில் இருந்த கஞ்சியை வாங்க செல்ல, ஐயா, நானே உங்க அறையில கொண்டு வந்து வைக்கிறேனே என்று சொல்லி தன் கையில் இருந்த கஞ்சியை தன் பக்கம் இழுத்தார் அந்த பெரியவர். இல்ல இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துட்டு போறேன், கொடுங்க என்றபடி கஞ்சியை வாங்கி கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தான் ராகவன். ராகவன் கையில் கஞ்சியோடு செல்வதை பார்த்த அந்த பெரியவருக்கு பழைய நினைவொன்று ஞாபகம் வந்தது. ஒரு நாள் மீட்டிங் ஹாலில் காஃபியில் சர்க்கரை குறைவாக இருந்த காரணத்திற்காக தன் முகத்திலேயே சுடுகாப்பியை வீசினான் ராகவன். அன்று நடந்த அந்த நிகழ்வை நினைத்து பார்த்த அந்த பெரியவருக்கு ராகவன் இன்று நடந்து கொள்வதை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மது அவனது வாழ்வில் வந்துவிட்ட பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் ராகவனிடத்தில். கஞ்சியை எடுத்துச் சென்ற ராகவன் உறங்கிக் கொண்டிருந்த மதுவை எழுப்பி மெதுவாக கஞ்சியை புகட்டினான். அவளும் கண்களை மூடிக்கொண்டே கஞ்சியை உண்டவள் மீண்டும் உறங்கினாள். அவளின் அருகில் மத்தையின் மறுபக்கத்தில் தன் கோட்டை கலற்றி ஹேங்கரில் மாட்டியவன் மீண்டும் தலையில் கை வைத்துக் கொண்டு படுத்து விட்டான். அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தான் ராகவன். ஓரளவு காய்ச்சல் குறைந்திருந்தது. அப்படியே அவனும் கண்களை மூடிய கண்களை திடுக்கென விழித்தான் அவன். ராகவனின் பார்வையை அவன் மார்பின் மீது செலுத்தினான். அவனின் பக்கத்தில் படுத்திருந்த மதுவோ இப்போது அவனின் மார்பின் மீது படுத்திருந்தாள். விட்டால் ராகவன் ஓடி விடுவான் என்பது போல அவளின் ஒரு கையால் அவனின் சட்டையை கெட்டியாக பிடித்திருந்தாள் மது. ரொம்ப சோதிக்கிறாளே என்றபடி தன் சிகையை ஒரு கையால் கோதியவன் அவளை மெல்ல மெத்தையில் படுக்க வைக்க முயற்சித்தான். ஆனால் அவளோ அவனை விட்டு நகரமாட்டேன் என்று
படுத்திருந்தாள். காய்ச்சலின் அசதியில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள். கண்களை விழித்தால் என்ன செய்வாளோ என்று யோசித்த ராகவனும் அவளோட அப்படியே உறங்கி போனான். 2 மணி நேரம் அப்படியே கடந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை மேற்பார்வையிட்டு முடித்துவிட்டு ராகவனின் அறைக்குள் நுழைந்தான் வாசு. அங்கு அவனை காணவில்லை. அதை பார்த்ததும் வாசு, நைட்டு 10 மணி ஆனாலும் ஆஃபீஸ்ல இருந்து எந்திரிப்பேனா வருவேனான்னு வேலை பார்ப்பானே, என்னையும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவானே, இப்போ ஆளையை காணோம் என்று விழித்த வாசு மது அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தான். அங்கு மதுவையும் காணோம். என்ன பண்றான்னு தெரியலையே, இங்க ராகவனை காணோம், இங்க மதுவை காணோம், ஐயோ என்று பதறியவன் தன் போனை எடுத்து ராகவனுக்கு கால் செய்தான். ராகவனோ வாசுவின் அழைப்பை துண்டித்தான். என்ன கட் பண்றான் என்று யோசித்தபடியே மீண்டும் அவனுக்கு கால் செய்ய போனின் டயல் ஹிஸ்டரியில் இருந்த ராகவனின் நம்பரை வாசு அழுத்த அடுத்த கணம் வாசுவின் போன் பிடுங்கப்பட்டது. என்ன நடக்கப் போகிறது அடுத்து என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.